நம்ம வாழ்க்கையில நாம விரும்புகிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பின்னடைவுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது, தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, பொருளாதார தன்னிறைவை அடைந்து கொள்வது, சமூகத்துல மரியாதை, மதிப்பு, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் போன்ற நாம் விரும்புகிற பல விஷயங்களை பெற்றுக்கொள்வது, அல்லாஹ்விடத்திலே நெருங்குவது, ஷைத்தானிடமிருந்து தூரமாவது, நம்ம வாழ்க்கையில நம்ம விரும்புகிற அல்லது நாம வெறுக்கிற, நமக்கு வேணும்னு நினைக்கிற அல்லது வேண்டாம்னு நினைக்கிற எதுவா இருந்தாலும் எல்லாவற்றினுடைய மைய புள்ளி ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த ஒரு புள்ளியை சரி பண்ணுனா மொத்த வாழ்க்கையும் சரியாகும். அதான் இங்க தலைப்பா கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய உழைப்ப நிறைய இடத்துல போடுவோம். நிறைய இடங்கள்ல நாம உழைச்சு ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆழமா நாம நம்முடைய உழைப்பை வெளிப்படுத்தணும், முதலீடு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி வரும். ஜப்பான்ல ஜூடோ அப்படின்னு ஒரு விளையாட்டு பிரபலமானது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த விளையாட்டு விளையாடணும்னு ஒரு கை ஊனமான ஒரு பையனுக்கு ஆசை. அந்த பையன் என்ன பண்றான்னா, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்துல போய் எனக்கு ஜூடோ விளையாட்டை கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது கதையில நடந்த நிகழ்வு, வரலாற்று செய்தி. கத்துக் கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டா அவனுக்கு ஆல்ரெடி இடது கை இல்லை, வலது கை மட்டும்தான் இருக்கு, இடது கையே இல்லை. அந்த விளையாட்டு எப்படின்னா குத்துச்சண்டை மாதிரியான விளையாட்டு. எதிராளிகளோடு சண்டை போட்டு தாக்குதல் நடத்தி யாரு உடல்ல பலம் வாய்ந்தவன்னு காட்டக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. அதுல ஊனமுற்றவர்கள் கண்டிப்பா கலந்துக்க வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஆல்ரெடி இயல்பா வாழ்வதற்கே அவங்களுக்கு முடியாது. அப்போ எதிராளியோட சண்டை போடுறது அப்படின்னா அது இன்னும் பெரிய சிரமமான காரியம் தானே. அவர் ஆசிரியர் ஆச்சரியப்படுறாரு, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்றாரு. உன்னால சாத்தியப்படாது, இது ஒரு கடுமையான ஒரு போர்க்களம் மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல நீ இதுக்கு ட்ரை பண்ணாது, நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்றாரு. இல்ல இல்ல நான் கத்துக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா நிக்கிறான் சின்ன பையன். ஆசிரியர் கடைசியா 2 நாள் 3 நாள் அவனை வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அவன் திரும்ப திரும்ப வர்றான். ஒரு கட்டத்துல சரி உனக்கு கத்து தர்றேன், ரொம்ப ஆர்வமா இருக்கிற, சொல்லி தர்றேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். அவர் ஏத்துக்கிட்டாரு ஆசிரியர். அப்ப ஆசிரியர் பாடத்தை ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் வகுப்பு. முதல்ல எதிராளியை தாக்குவது சம்பந்தமா ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாரு. 2ஆம் நாள் வர்றான், 2ஆம் நாளும் அதே பாடம். 3ஆம் நாள் வர்றான், 3ஆம் நாள் அதே பாடம். 1 வாரம் ஆகுது, அதே பயிற்சி. 1 மாதம் ஆகுறது, அதே பயிற்சி. ஓராண்டு ஆகுறது, அதே பயிற்சி. ஒரே பயிற்சி தான். ஆனா 1 வருஷம் யாருக்குமே அப்படி பயிற்சி கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு ஒருக்க பயிற்சி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு அட்டாக் பண்றது எப்படி, எதிராளியை தற்காத்துக் கொள்வது எப்படி, அவன் இருந்து தப்பிக்கிறது எப்படி, இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பயிற்சி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இவனுக்கு வருஷ கணக்கில் ஆகிறது. ஆனாலும் ஒரே பயிற்சி, திரும்ப 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 அந்த ஒற்றை பயிற்சியை மட்டுமே அவர் சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் போகிறது. அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு போட்டி நடக்குது. போட்டியில இவனுடைய பேரை ஆசிரியரே கொடுத்துறாரு. வாத்தியாரே என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டா, நீ போட்டியில கலந்துக்க. சும்மா அவன் கத்துக்கிட்டான் என்பதை தாண்டி இவன் களத்தில் எதிராளியோட சண்டை போடுகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதாக ஆசிரியர் நம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு. அதனால அவரே என்ன பண்றாரு, போட்டிக்கு பேரு கொடுத்துறாரு. அவன் கேட்கிறான், ஏங்க ஒரு பயிற்சி தான் நான் படிச்சிருக்கேன், எதிராளி அவன் 108 பயிற்சியை படிச்சுட்டு நிற்பான், எனக்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி தந்திருக்கீங்க, 2வது பாடத்துக்கே போகல, அதுக்குள்ள என்னை கொண்டு போய் ரோட்ல இறக்கி விட்டீங்கள, இது என்ன நியாயமா, இதுக்கு நீங்க எனக்கு பாடம் சொல்லி தந்திருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அவன் போய் பேசுறான். அவரு சொல்றாரு, இல்ல இல்ல நீ போ, களத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை களத்துல இறக்கி விடுறாரு. போறாங்க, 2 பேரும் சண்டைக்கு வர்றாங்க. 2 சிறுவர்கள் மோதுறாங்க. இவன் போய் எல்லாரும் பரிதாபத்தோட ரொம்ப ஏக்கத்தோட, இந்த வாத்தியாருக்கு இந்த மூளை இருக்கா இல்லையா, ஒரு கையில்லாத பையனை போய், ஒரு ஊனமுற்ற பையனை போய் எல்லா கலைகளும் கற்றிருக்கிற ஒருத்தனோட மோத விட்டுருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் வாத்தியாரை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி திட்டுதலுக்கு இடையில டைம் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் சொல்லிட்டாங்க. களத்துல போய் நிக்கிறான். இவன் போய் ஒரு தாக்குதல் தொடுக்கிறான். யாரு, இந்த கையில்லாத மாணவன் எதிரில இருக்கிற மாணவன் அடிக்கிறான். எதிர்த்தாப்புல அந்த வீரனை அடிக்கிறான். முதல் தாக்குதல் நடந்துருச்சு. தாக்குதல் நடந்தா அந்த முதல் தாக்குதலோடையே போட்டி முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம மைக் டைசனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். முகமது அலி கிலே குத்துச்சண்டை ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உலகத்துல குத்துச்சண்டையில் ரொம்ப ஃபேமஸா இருந்தவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஒரு பிரபலமான வரலாறு.
அவருடைய போட்டியில இதே மாதிரி ஒரு நடந்துச்சு. ரொம்ப கடுமையா அவரை வந்து சூடி ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் இந்த போட்டியில மிகச்சில நிமிடங்களுக்குள்ளாக நான் வந்து போட்டியை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போய் களத்துல நின்று அடிச்சாரு. ஒரே அடியில ஆள சாச்சிட்டார். ஒத்த அடிதான். பல மணி நேரங்கள் தொடர்ந்து போக வேண்டிய ஒரு போட்டிய ஒரே குத்துல வேலையை முடிச்சுட்டு அதோட ஜெயிச்சுட்டு கப்ப வைக்கிட்டு வெளியே வந்தார். அப்படி ஒண்ணுங்க. அதே மாதிரி அதற்கு இணையாக இந்த மாணவன் ஒரு தாக்குதல் தொடுக்கிறான். ஒற்றை தாக்குதலோடு போட்டி முடிவுக்கு வருகிறது. எதிர் தாக்குதலுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அடுத்த 2வது நிமிஷம் எல்லாம் அப்படியே மெய்மறந்து போய் உட்காந்துருக்கான். எது கனவா நனவா, நெசமா பொய்யா, நம்ம எதுவும் சும்மா கற்பனையில ஓடுதா, அவன் நடிக்கிறானா என்னன்னே தெரியலையப்பா, எப்படிப்பா இது சாத்தியம்? கையில்லாத பையன், பலவீனமான பையன், பலமுள்ள பையனோட, பயிற்சி பெற்ற பையனோட மோதி ஒரே தாக்குதல்ல எதிர்த்தாக்குதல் இல்லாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் மெய்மறந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்யறார். அவன் தான் ஜெயிச்சான்னு ஒத்த கையை தூக்கிட்டு ஜெயிச்சுட்டான்னு அறிவிச்சிட்டார். அவனுக்கே நம்ப முடியல நம்ம ஜெயிச்சிட்டோமா, அவனாலே நம்ப முடியல. இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து சுத்தி நிக்கிறாங்க. ஆசிரியர் வர்றாரு. ஆசிரியர் ஆன்சர் பண்றாரு. எப்படி இது சாத்தியம், எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. எப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்விக்கு வரும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, இந்த பயிற்சியில இவன் கற்றுக்கொண்டது ஒரே ஒரு பயிற்சி தான். இதில் கற்பதற்கு நிறைய செய்தி இருக்குது. ஆனா இவன் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு அட்டாக் மட்டும்தான் இவன் படிச்சிருக்கான். அந்த ஒரு அட்டாக் எப்படி கத்துருக்கான்னா அதுல கசடர கற்றுருக்கிறான். அப்படின்னா அதுல எவ்வளவு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளவு பவர்ஃபுல்லா பயிற்சி எடுத்து 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 இவனுக்கு ஈக்குவலா எதிராளி எவனை அடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அடிதான், ஒரு அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்ல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்திருக்கிறான். ஓராண்டு கால பயிற்சி, தொடர்ந்து ஒரே பயிற்சி. வேற எங்க இவனுடைய கவனம் செதறல, இவனுடைய உழைப்பை செதறல, இவனுடைய ஆற்றல் விரயமாகல. திரும்ப 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 டெய்லி ஒன்றுல பயிற்சி கொடுத்ததுனால அந்த ஒத்த பயிற்சியை அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டான். ஒண்ணு இவனுக்கான பிளஸ். 2வது சொல்றாரு, அந்த அட்டாக் தான் இவன் பண்ணனான். இப்ப இவன் பண்ணினது எந்த அட்டாக்னு கேட்டா, எந்த அட்டாக்ல இவன் ஆக சிறப்பா பயிற்சி எடுத்திருக்கிறானோ அந்த அட்டாக்கை அவன் செய்திருக்கிறான். எதிராளி நிலை குலைந்து விட்டான். ஒண்ணு. 2வது, இந்த அட்டாக்கில் இருந்து தன்னை தற்காத்து கொண்டு அட்டாக் செய்யக்கூடியவனை தடுத்து வீழ்த்தணும்னு சொன்னா எதிராளி என்ன செய்யணும்னா அட்டாக் பண்றவனுடைய இடது கையை பிடிக்கணும். ஆல்ரெடி இவனுக்கு இடது கை இல்லை. எதிரில இருக்கிறவன் எதனால அவனால சமாளிக்க முடியாம போச்சுன்னா இடது கையை பிடிக்கிற கையே இல்லைங்க. உலகமெல்லாம் எது அவனுடைய பலவீனம்னு நினைச்சிச்சோ அதான் அவனுடைய பலம். எல்லாரும் பலவீனம், கையில பலவீனம்னு. கை இருந்திருந்தா பிடிச்சிருப்பான். கை இருந்திருந்தா எதிரில் உள்ளவன் ஜெயிச்சிருப்பான். கை இல்லாததுதான் இவன் ஜெயிப்பதற்கான காரணம். பாத்தியாரு சொல்றேன். என்ன பாக்கணும்னு கேட்டா, ஒருவன் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு ஜெயிப்பது என்பது வேறு, ஒரே ஒரு விஷயத்தை ஆழ கற்று ஜெயிப்பது என்பது வேறு. ஒண்ணுலயே அதிக எஃபெக்ட போட்டு ஜெயிச்சிட முடியும்னா எதுக்கு 100 இதுல ஏன் செலவழிக்கணும்? ஏன் 100 விஷயங்களை ஆற்றலை விரயம் பண்ணணும்? ஏன் 100 விஷயங்களை நான் கத்துக்கணும்? அதுக்காக வேண்டிய எஃபெக்ட் போடணும் கேட்போம்ல. அது போலதான் நம்முடைய வாழ்வின் ஒட்டுமொத்தத்தையும் மாற்றுவேன். ஒட்டுமொத்தம்னா ஒட்டுமொத்தம், சும்மா பேச்சுக்கு சொல்லல. சொல்ல எல்லாம் அடங்கிறார். பேருக்கு அப்படி சொல்லுவோம், எல்லாம் அப்படிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லாம் என்று கேட்டால் 100% எல்லாமா இருக்காது. கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கும், கொஞ்சம் எல்லாருமே அப்படித்தாங்க சொன்னாங்க அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரையா தனியா போய் கேட்டா 30 பேர் மாத்தி சொல்லுவோம். எல்லாருமே அப்படின்னா ஒரு 70 பேர் சொல்லிட்டாங்க, ஒரு 60 பேர் சொல்லிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? எல்லாரும் சொல்லிட்டாங்கம்மோ, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படிமோ. அப்படி சொல்லுவது எல்லாமும் ஆகிவிட. ஆனா இப்ப நான் சொல்ற எல்லாம் இருக்குல்ல, அது நெசமாவே எல்லாம். நெசமா இல்லாமனா நம்ம வாழ்க்கையினுடைய எல்லாம். நம்ம வாழ்க்கையில குடும்பம் இருக்கிறது, குடும்பமும் சரிதான். நம் வாழ்க்கையில் அரசியல் இருக்கிறது, அரசியலும் சரிதான். நம் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கிறது, ஆரோக்கியமும் சரிதான். நம்முடைய வாழ்க்கையில பிள்ளை பேர் இருக்கிறது, பிள்ளைகளும் சரிதான். நம்முடைய வாழ்க்கையில சமூகம் இருக்கிறது, சமூகமும் சரிதான். நம்முடைய வாழ்க்கையில வழிபாடு இருக்கிறது, வழிபாடும் சரிதான். நம்முடைய வாழ்க்கையில இப்படி எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் சீராக, எல்லாம் சரியாக, எல்லாவற்றிலும் வெற்றி பெற. ஒரு விஷயத்தை நீங்கள் சரி செய்தால் எல்லாவற்றிலும் சீர வைக்க முடியும். ஆனா அமையும். இது கதை இல்ல, கற்பனை இல்ல, மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் இல்ல. நானு உங்களை எல்லாத்தையும் ஆர்வப்படுது அப்படி ஒரு கூட்டம் அழைப்பு பத்தியா அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, ஒன்னால் முடியாது ஒண்ணுமில்லை, மனிதனுக்கு நடக்காது, முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவன் சொன்னது கேட்டு ரோட்டுக்கு வந்தவன் பல பேர் உருவாக போயிருப்பான்.
ஏன்னா அவனுக்கு இந்த 1 மணி நேரம் மட்டும்தான் மேட்ரு. இந்த 1 மணி நேரம் ஆடியன்ஸ அப்படியே தூங்க விடாம ரொம்ப பரபரப்பா ரொம்ப எக்ஸைட்டடா, அப்பா பேச்சாளர் பொழுது கட்டிட்டாரியா அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டு அதை இடத்த விட்டு காலி பண்ணி போயிடணும். போகும்போது 20,000 50,000 1 லட்சமோ அவருடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு போயிருவார். அடுத்த வருஷம் நம்மளை வந்து கூப்பிடணும் அப்படின்றதுக்காக முடிஞ்சு. அவ்வளவுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய நோக்கம். அவ்வளவுதான். இப்ப என் நோக்கம் மோட்டிவேஷனல் இல்லை. நான் இங்க இருப்பதற்காக இந்த சபையை 1 மணி நேரம் நல்ல ஆரோக்கியமா, நல்ல சுறுசுறுப்பா, நல்ல கவனத்தோட, நல்ல தூங்க வைக்கிறது என் நோக்கம் இல்லை. அதனால எனக்கு எந்த பயனும் இல்லை. அந்த ஒரு வேலை செய்யறக்காண்டி எவ்வளவு தூரம் நான் புறப்பட்டு டிராவல் பண்ணி வரணுமா? என்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு நான் வரணுமா? அது இல்லை என் நோக்கம். அது என்னுடைய தேவையும் இல்லை. நான் நிஜமாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். ஒரே ஒரு விஷயத்திலே நீங்கள் ஆழ்ந்து கவனம் செலுத்தி ஆழ்ந்து பயிற்சி எடுத்தால் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வும் மாறும். சத்தியம் இது. ஆணித்தரமான உண்மை, சந்தேகத்தில் இருக்கிற உண்மை. ஆனா அந்த ஒண்ணு அவ்வளவு எளிதில்லை. ஒண்ணு கவனிச்சா போதும்னு சொல்ற. ஆனா அந்த ஒண்ணு அவ்வளவு எளிதாக கற்றுவிடுகிற, எளிதாக கை வந்து விடுகிற அவ்வளவு எளிதான கலை இல்லை. ரொம்ப பெரிய டஃப்பான கலை அது. ஆனா அது ஒண்ணுதான். ஒண்ணு சரி பண்ண மொத்த வாழ்வும் சரி. நம்முடைய உலக வாழ்க்கை இந்த ஒன்றை மையப்படுத்தி தான் இருக்கிறது. அந்த செய்தி குறித்து தான் நபிகளார் சொன்ன ஒரு அருமையான செய்தியை அப்துல்லா உங்களுக்கு நினைவுபடுத்தினார். இதா சலஹல் ஜஸது குல்லுஹு, உடல்ல இருக்கிற ஒண்ணு சரியானா மொத்த உடம்பும் சரியாயிரும் சொன்னாங்கல்ல. உடம்புல ஒண்ணு இருக்குமா, ஒண்ணு சரியானா உடம்பு சரியாயிரும். ஒண்ணு சீடு கட்டா உடம்பு சீடு கட்டுரும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம்னு சொன்னாங்களே. இந்த உள்ளத்தை கவனித்து உள்ளத்துல என்ன நடமாட்டம் இருக்கிறது, உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் வருகிறது, உள்ளத்தில் ஏன் கோபம் வருகிறது, உள்ளத்தில் ஏன் வெறுப்பு வருகிறது, உள்ளம் ஏன் இதை விரும்புகிறது, உள்ளம் ஏன் அதை வெறுக்கிறது, உள்ளம் ஏன் அதன்பால் மீண்டும் மீண்டும் தூண்டப்படுகிறது என்ற அந்த உள்ளத்தின் நடமாட்டங்களை யார் கவனித்து அதை டியூன் செய்கிற, அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றலை கற்றுக்கொண்டாரோ அவர் தன்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற்று விடுவார். எல்லா நிலைகளிலும் வெற்றி. எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு, உள்ளத்துக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப அருமையாக சொல்றதா இருந்தா திருக்குர்ஆன் இந்த செய்தியை பற்றி நமக்கு சொல்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா வஷம்சி வதுஹாஹா. பெரும்பாலும் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி பேர்ணாம்பள்ளில சொல்ல தேவையில்லை. மற்ற ஊர்களில் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு. பேர்ணாம்பள்ளில நிறைய பேர் ஹாபில்கள் இருப்பீங்க. ஒரு அருமையான ஒரு சூறா. அந்த சூறாவுல மிக முக்கியமான ஒரே ஒரு செய்தி. அந்த செய்திக்கு முன்னால் ஒரு பெரும் பீடிகை. பீடிகைனா தெரியும் தானே? வேற ஊர்ல பேசுற தமிழ உங்க ஊர்ல பேச முடியாது. அந்த சிக்கல் வேற இருக்கு. அவர் என்னமோ இலக்கியமா பேசாரியா, புறநானூறு அகநானூறுல பேசுற மாதிரி. உங்க ஊருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் நமக்கு வரவும் செய்யாது. நமக்கு உலகத்துக்கு என்ன லாங்குவேஜ் பழக்கத்துல இருக்கு அதான வரும். ஆனா உங்களுக்குன்னு தனியா ஒண்ணு வச்சிருப்பிய, அது தமிழ்னு தான் சொல்லுவிய. ஓ தமிழான்னு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். பீடிகைனா தெரியும் தானே? முன்னுரை. ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அந்த விஷயத்துக்கு முன்னுரையாக ஒரு பெரும் தொடர். அந்த விஷயம் தோணிதான் இருக்கு. 2 வசனம் தான். அந்த 2 வசன செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான மேட்ரு சொல்றேன், சாதாரணமா நினைச்சிடாத அப்படின்னு முன்னாடி அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த தயாரிப்பு வேலைகளை மேல இருந்து செஞ்சுக்கிட்டே வரோம். பொதுவாகவே நம்ம எவ்வளவு முக்கியமான செய்தியை பேசுறோமோ அந்த அளவுக்கு முக்கியமான பீடியை போடுவோம். சும்மா நினைச்சிடாத, அசால்ட்டா சொல்ல அப்படியெல்லாம் சொன்னோம்னாலே முக்கியமான மேட்ரு இருக்குன்னு அர்த்தம் தானே. அந்த மாதிரி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க. வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. இது வரைக்கும் பீடிகை தான், முன்னுரை தான். மேட்ருக்கே வரல. மேட்ரு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசலாம். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வதுஹாஹா, அந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, அந்த சூரியனை தொடர்ந்து வருகிற சந்திரன் மீது சத்தியமாக, வன் நஹாரி இதா ஜல்லாஹா, அந்த சூரியனை வெளிப்படுத்துகிற வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வல் லைலி இதா யக்ஷாஹா, அந்த சூரியனை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ, வானத்தின் மீது சத்தியமாக,
வமா பனாஹா அந்த வானத்தை வடிவமைத்திருப்பதன் மீது சத்தியமாக, வல் அருளி பூமியின் மீது சத்தியமாக, வமா தஹாஹா அந்த பூமியை விரித்திருப்பதன் மீது சத்தியமாக. இவ்வளவு சத்தியம் போட்டாச்சு. சாதாரணமா சொன்னாலே அல்லாஹ் சொன்னா பெரிய வெயிட் தான். ஆனா அல்லாஹ் சத்தியம் 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 சத்தியம்னு ஏராளமான சத்தியங்களை பண்ணிட்டு அடுத்து வரலாம். வனப்சின் உள்ளத்தின் மீது சத்தியமாக, வமா சவ்வாஹா அதை சீரமைத்திருப்பதின் மீது சத்தியமாக, ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா அந்த உள்ளத்தை அல்லாஹ் எப்படி வடிவமைத்திருக்கிறான் என்றால், அந்த உள்ளத்திற்குள்ளே அதனுடைய தக்குவாவை, அதனுடைய நன்மையை, அதனுடைய தீமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை உள்ளத்திற்குள்ளே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆல்ரெடி உள்ளத்துக்குள்ளேயே ஒரு ப்ரோக்ராம் பண்ணித்தான் உலகத்துல எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான். ப்ரோக்ராம் பண்ணப்படாம யாருமே உலகத்துக்கு வரல. அது என்ன ப்ரோக்ராம், சரி எது தப்பு எது என்பதை நாமே கண்டறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கல்புக்குள்ள இருக்கு. குர்ஆன் வந்துச்சுல்ல, சரி தவறுகளை சொல்லி தவறுதானே வந்துச்சு. ஆனா குர்ஆன் வந்தது அடிஷனல், எக்ஸ்ட்ரா, மெயின் கிடையாது. மெயின் என்னன்னு கேட்டா ஆல்ரெடி இன்பில்ட் ப்ரோக்ராம். ஒரு போன் வாங்குறோம், போன் வாங்கும்போது எம்டியா இருக்கிறது இல்லை. ஒரு 60 GB அப்படின்னா நீங்க உள்ள போய் செட்டிங்ஸ்ல போய் பாருங்க, 15 GB ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும். சொல்லும்போது சொல்லுவோம் 64 GB, 120 GB, 520 GB, அவ்வளவு 520 காலியா இருக்கணும்ல, காலியா இருக்காது. அப்போ அந்த 15 GB 20 GB எதுக்குன்னு கேட்டா இன்பில்ட் மெமரி. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள சில ப்ரோக்ராம்களை செட் பண்ணி கொடுத்துருப்பான். நம்ம வாங்குற போன்ல போன் பண்றதுக்குன்னு ஏதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிருக்கோமா? போன் பண்றதுக்கு, கால் பண்றதுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றது இல்ல, மெசேஜ் பண்றதுக்குன்னு பண்ணிருக்கோமா? ஆல்ரெடி மெசேஜ் ஆப்ஷன் அதுக்குள்ளே இருக்கும், அந்த அந்த ஆப் அதுக்குள்ளே இருக்கும், போன் பண்றது அதுக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி சில அதுக்குள்ளே வாங்கும் போதே இருக்கும். எக்ஸ்ட்ரா வாட்ஸ்அப் அடிஷனலா பண்ணிக்குவீங்க, ஃபேஸ்புக் அடிஷனலா பண்ணிக்குவீங்க, ரயில்வே ட்ராக் அடிஷனலா பண்ணிக்குவீங்க, ரெட் பஸ் அடிஷனலா பண்ணிக்குவீங்க. ஆனா அடிஷனலா இல்லாம வரும்போதே உள்ளுக்குள்ள சிலது கொடுத்து வரும்ல, அந்த மாதிரி மனுஷன் ப்ராடக்ட் பூமிக்கு வரும்பொழுது அல்லாஹ் சில இன்பில்ட் மெமரியோட உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அது என்ன இன்பில்ட்னு கேட்டா, நல்லது கெட்டது எது என்பதை பகுத்து அறியக்கூடிய உணர்வை இயல்பிலேயே அல்லாஹ் உள்ள வச்சிருக்கான். அப்படி இல்லாம உலகத்துல யாரும் கிடையாது. ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா அதனுடைய ஃபாஜிர் பாவம் என்ன, அதனுடைய தக்வா இறைவனை அஞ்சுகிற பண்பு என்ன, இரண்டையுமே அல்லாஹ் உள்ளத்திற்குள்ளே இல்ஹாமாக ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படி ஏற்படுத்தாம உலகத்துல யாரும் கிடையாது. இது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியலன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் தெரிகிற ஒரு நிலையோட தான் அல்லாஹ் உலகத்துல வச்சிருக்கிறான். அந்த அது ஒரு ஒளி, அது ஒரு ஜோதி. அந்த ஒளிக்கு மேல் ஒளியாகத்தான் குர்ஆன் வந்தது. அதனால தான் இந்த ஒளி, உள்ளத்துல இருக்க ஒளியும் குர்ஆனுடைய ஒளியும் டக்குன்னு ஒன்னா சேர்ந்தது. அதுல சொல்லக்கூடிய செய்தியை மனசு ஏத்துக்கும் தெரியுமா? நிஜமா யாரு இயல்பு நிலையில இருக்கிறாரோ அவருக்கு குர்ஆன் சொல்லுகிற எந்த விஷயத்தையும் மறுக்கவே முடியாது, எல்லாத்தையும் ஏத்துக்குவார். குர்ஆன்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ எதையுமே குர்ஆன்ல சொல்லிருக்கு, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது செயல்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கு, அது எப்படி அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க, எல்லாத்தையும் ஏத்துக்குவார். ஏன்னா இங்க இருக்குது ஒளி, அங்க இருக்குது ஒளி, ரெண்டு ஒளியும் மேட்ச் ஆயிரும். அதுக்கு இடையில கேப்பே கிடையாது. இங்க இருந்து ஒரு டியூப் லைட், அங்க இருந்து ஒரு டியூப் லைட், ரெண்டுக்கு இடையில ரெண்டும் சேர்ந்துரும், மிக்ஸ் ஆயிரும். ரெண்டுக்கும் இடையில பிரிவினையே வராது. ஒளிக்கு மத்தியில் பிரிவு கிடையாது, நீங்களா பிரிச்சாலே ஒளிய. அப்ப அல்லாஹ் நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய உணர்வை கல்புக்குள்ள கொடுத்து, உள்ளத்துக்குள்ள கொடுத்து, மனுஷனை எல்லாத்தையும் உள்ள இறக்கி விட்டுட்டேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றான். அதான் மேட்ரு. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யார் அந்த உள்ளத்தை களங்கப்படுத்தி விட்டாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். வாழ்வின் வெற்றி தோல்வி என்பது எங்க இருக்கிறது? உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைப்பதிலேயும் தூய்மையற்றதாக வைப்பதிலேயும் தான் உங்கள் வாழ்வின் வெற்றியும் தோல்வியும் அமைந்திருக்கிறது. அது எந்த இடமா இருக்கட்டும், குடும்ப வாழ்வின் வெற்றியா, அரசியல் வாழ்வின் வெற்றியா, சமூக வாழ்வின் வெற்றியா, ஆரோக்கிய வாழ்வின் வெற்றியா, ஆன்மீக வாழ்வின் வெற்றியா, எந்த வெற்றியாக இருக்கட்டும், அந்த வெற்றி எதன் வழியாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டால், உள்ளத்தை அவர் தூய்மையாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைவார், உள்ளத்தை அவர் மாசுபட விட்டு விட்டாரோ அவள் தோல்வி அடைவார்.
உள்ளம் தான் மேட்டு. அவன் இந்த ஜூடோ கதையை நினைச்சுக்கங்க, ஒரு பயிற்சி தான், ஒன்ன பண்ணுனா மொத்தத்திலையும் ஜெயிச்ச மாதிரி உள்ளம்ங்கிற ஒன்ன கவனிச்சீங்கன்னா மொத்தமும் ஜெயிச்சிடும். எதுலையும் தோல்வி கிடையாது. புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பிசினஸ்ல நஷ்டம், ஐயோ இப்படி ஆயிட்ட, கல்வை கவனிக்கிறவர் சொல்ல மாட்டார். எனக்கு வந்து வாச்சவன் சரியே இல்லை புலம்பவே மாட்டார். அவர் முடிவெடுப்பார். அதுக்காக வேண்டி சரியில்லாத மனைவி அமைய மாட்டாங்க, சரியில்லாத கணவர் அமைய மாட்டாங்கன்னு பொருள் இல்லை. அது அவருடைய வாழ்வை பாதிக்காது. சரினா என்ன செய்யும், தப்புனா என்ன செய்யும், டிசிஷன் தெளிவா இருக்கும், முடிவெடுத்து போய்கிட்டே இருப்பார். எப்பொழுது உள்ளத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தால், அதை சீராக செம்மையாக நீங்கள் பயன்படுத்த துவங்கினால் எல்லாமே அதுக்குள்ளதான். இன்னொரு வகையில நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். நமக்கு இந்த உலகம் ஒரு சோதனை களம், அப்படித்தானே? மறுமைக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். இங்க நாம சரியா வாழ்றோமா தப்பா வாழ்றோமா நல்லா சோதிக்கிறான். அதுக்குதான் நம்மளை படைச்சிருக்கிறான். அது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச செய்தி. சோதனை அப்படின்னா போட்டி, அப்படித்தானே அர்த்தம். சோதனைனால போட்டி தானே. யாரோடு போட்டி, எதனோடு போட்டி? யாரோடு நாம இந்த உலகத்துல யாரோடு போட்டி போடுறோம்? அல்லாஹ்விடத்துல ஜெயிக்கிறதுக்கு யாரோட போட்டி பண்ணணும்? யாரோட போட்டி பண்ணணும்? சைத்தானோடு போட்டி பண்ணணும். வெரி குட், சூப்பர். சைத்தானோடு போட்டி போடுறான். அவன் தான் சொல்லிட்டு வந்தான், அல்லாஹ் சொன்னா எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன். அவன் தான் சொன்னான், இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறான்னு வந்தான் அல்லாட்ட. ராம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அஜ்மஈன், ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமான மக்களை கொண்டு வந்து நரகத்தை நான் நிரப்புவேன் அல்லாஹ் சொல்லிட்டு வந்தான். இறைவா, என்னை நீ வெளிதவர செய்து விட்டாய், எனவே நான் உன்னுடைய நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவர்களின் முன்னால், அவர்களின் பின்னால், அவர்களின் வலப்புறம், அவர்களின் இடப்புறம், எல்லா இடங்களிலும் அமர்ந்து கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன். அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றியுடையவர்களாக பார்க்க மாட்டாய். நன்றி கேட்டவனாக்கிறோம் அல்லாட்ட சொல்லிட்டு வந்தான். இப்ப யாருக்கு நமக்கும் அவனுக்கு தான் ஃபைட்டு. அந்த பேயை இல்லாட்டி நம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துடலாம். மலக்குமார்களுக்கு அந்த பயம் கிடையாது, பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துருவாங்க. வாழ்க்கை முழுக்கவே சந்தோஷம் தான். மனுஷனுக்கு அப்படி இல்லை. அவனுடைய போட்டியை சந்திச்சுதான் ஆகணும். அவனுடைய போட்டி, அவனோடு சண்டை, அவனோடு போராட்டம் அப்படின்னு சொல்றமே, அவனோடு சண்டை என்பது எப்படி நிகழ்த்துகிற சண்டை? இப்ப ஒரு ஆள் வர்றாரு, அவரோடு சண்டை போடுறதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. எப்படி சண்டை போட்ட? அவர் 4 திட்டினார், நான் பதிலுக்கு 4 திட்டினேன். போயா லூசு முட்டாளு, நீதான் கிருப்பி, உங்க அப்பன் கிருப்பி. சண்டை தெரியுது. எப்படி தெரியுது? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான்லையா? அவன் கள்ளத்துக்கு மண்டையை அடிக்க, இவன் கத்தி எடுத்து வைத்த குத்த, சண்டை போட்டுதான் தெரியுது நல்லா. சைத்தானோடு நடக்கிற சண்டை என்ன சண்டை? சைத்தானோடு நடைபெறுகிற போராட்டம் என்ன போராட்டம்? எங்க களம்? எது? எந்த இடத்துல களம்? இடம் வேணும்ல. தெருவீதியில சண்டை போட்டான்னு சொல்லுவோம், பள்ளியாசல வச்சு சண்டை போட்டுக்கிட்டான்னு சொல்லுவோம், வீட்டுல வச்சு சண்டை போட்டுக்கிட்டான்னு சொல்லுவோம், கடையில வச்சு சண்டை போட்டுக்கிட்டான்னு சொல்லுவோம். இப்போ சைத்தானோடு நாம சண்டை போடுறோமே, சண்டை போடுற களம் எங்க? அதுக்குன்னு தனி இடம். அது இப்ப கடைக்கு போனா சைத்தான் வரும்பா, அங்க வச்சு சண்டையை முடிச்சுட்டு அதெல்லாம் கடை பூட்டி போட்டு வந்துடும் அப்படி சொல்ல முடியுமா? அது தொழுகைக்கு போனா வருவான், பள்ளியாசலுக்கு போனா வருவான், பள்ளியாசல் மூடிட்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் பேசாம அங்கே இருந்துக்குவான். நமக்கு பஞ்சாயத்துல சொல்ல முடியுமா? சைத்தானோடு சண்டை எடுக்கிற களம் இடம் எது? அது நம்ம மகால். இங்க கொஞ்சம் சைத்தான் இருப்பான்பா, காத்து இருந்துக்கணும். மகாலு, தெருவு, கடைவீதி, அரசியல், அப்படி ஏதாவது இருக்கா? அவனோடு போரிடுகிற களம் எந்த களம்? இடம் எந்த இடம்? குர்ஆன்ல கடைசி அத்தியாயம் அதான் சொல்லி தருது. அவனோடு சண்டையிடுகிற இடம் எந்த இடம்? குல், நபியே சொல்லுங்கள், சைத்தானோடு நீங்கள் போரிடுகிற இடம் எந்த இடம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். குல், சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், மனிதர்களின் இரட்சகன், மனிதர்களின் இறைவன், மனிதர்களின் படைப்பாளன் ஆகிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். என்ன பாதுகாப்பு? மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு.
அது என்ன வஸ்வாஸ்? அல் ஹன்னாஸ் அல்லது வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளங்களில் மறைந்திருந்து தீமைகளை தூண்டுகிற அந்த வஸ்வாசின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல். அல் ஹன்னாஸ் மறைந்திருப்பான். எங்க மறைந்திருப்பான்? அல்லது வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களுக்குள்ளே மறைந்திருந்து. அவ ஷைத்தானோடு போரிடுகிற போர்க்களத்தின் இடம் எது? உள்ளம்தான். அப்ப அங்க ஜெயிச்சா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடலாம்ல. எல்லா இடத்துலயும் தோல்வி அடைய செய்ததுக்கு யாரு காரணம்? ஷைத்தான் தானே காரணம். அவனுடைய முயற்சி எங்க முறியடிக்கணும்? கல்புக்குள்ளதான் முறியடிக்கணும். போராளி நமக்கு எல்லாம் தெரியும். போராளி, போராளினா யார்? இஸ்லாத்தின் பார்வையில் போராளி யார்? அவருடைய சிறப்பு என்ன, அந்தஸ்து என்ன? இஸ்லாத்தின் பார்வையில் போராளி என்றால் யாரை சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் ஒரு இலக்கணம் சொன்னா. இப்ப நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது என்ன? போராளினா ஒரு போர்க்களம். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலே சண்டை நடக்கிற ஒரு போர். அந்த போரிலே எவன் கலந்து கொண்டு எதிராளிகளோடு சண்டையிட்டு பிறரை வெட்டி குத்தி கொலை செய்தல் கொல்லப்படுகிறானோ அவனே போராளி. அதானே உலகத்துல நாம புரிஞ்சுக்கிட்ட புரிதல் அப்படித்தானே? அதான போராளி. நபிகளார் போராளிக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரசூலுல்லாஹ் இலக்கணம் சொல்லுவாங்க. ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் ஒரு இலக்கணம் சொல்றாங்க. போராளி என்றால் யார், முஸ்லிம் என்றால் யார், மூமின் என்றால் யார், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் சொல்லும் போது போராளிக்கு சொல்றாங்க அல் முஜாஹித். போராளி என்பவன் யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலே தன் உள்ளத்தோடு போரிடுகிறானே அவனே போராளி. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதா வேண்டாமா அப்படின்னு ஷைத்தான் போரிடுவான் உள்ள. அங்க உட்கார்ந்துகிட்டு நான் கட்டுப்படத்தான் செய்வேன். ஏன்னா அது அவ்வளவு எளிதில்ல. நீங்க நிறைய நல்ல காரியம் செய்வீங்க, ஆனா கல்பு நாசமா போயிடும். எத்தனையோ தர்ம பிறப்புகள் பாருங்க, எக்கச்சக்கமா தர்மம் பண்ணுவான், ஆனா சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கு நன்மையே கிடைக்காது. ஏன்? கல்புக்குள்ள நடத்துற போராட்டங்களை தோத்துருவான், வெளியில நடக்கிற செயல்கள்ல ஜெயிச்சிருவான். செயல்ல என்ன? காசு அள்ளி அள்ளி தர்மம் பண்ணுவான். தர்மம் பண்ணும் பொழுதே நம்ம தான் கொடுத்தான். ரொம்ப சிரமப்பட்டு நான் கேட்டான், தம்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணான், நம்ம தான் செஞ்சோம், முடிஞ்சு. இப்ப உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தன் வந்து கேட்டுட்டான், அவனுக்கு நான் தர்மம் பண்ணணும், பண்ற அளவுக்கு என் கெப்பாசிட்டி இருக்கு, அதை எப்படி பண்றது? தெரிஞ்சு கொடுக்கவா தெரியாம கொடுக்கவா? நம்ம கொடுத்தது தெரிஞ்சிச்சுன்னா பாய் தான்ப்பா கொடுத்தாரு, பள்ளிவாசலுக்கு ஒரு இது கேட்டோம், பாய் சொன்னாரு, அதுதான் அவரை கை காட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியா தான் நமக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னு ஒரு பேர் வரவா வேண்டாமா? காதுங்காது வச்ச மாதிரி அந்த போய் வாங்கிக்கிங்க, அல்லது அவர்கிட்ட வாங்கி இப்படி கையில கொடுத்தாச்சு, வெளியில சொல்லல, யாரு என்ன அது வெளியே தெரியல. உள்ளத்துக்குள்ள நடக்க பாருங்க போராட்டம், யாருக்குமே தெரியாம போயிருமே. போட்டுமப்பா இப்ப என்னப்பா, எல்லாருக்கும் தெரியறதுக்கு நீ தர்மம் பண்ணினியா, அல்லாஹ் காண்டி தர்மம் பண்ணியா? உன் தர்மம் எதுக்கு? ஊர் உலகத்துல பேசப்படணும்ன்ற காண்டி. இந்த போராட்டம் இருக்கு பாருங்க, சாமானியமான போராட்டம் இல்லை. சில நேரங்கள்ல ஒண்ணுமே இல்லாம கொடுத்துருவீங்க, கொடுத்த பிறகு இப்படி திரும்பி ஒருத்தர் பாப்பாரு, அப்படி சிரிப்பார். பள்ளியாசல விட்டு வெளியே வர்றிய, ஒரு அம்மா கையேந்தி நிக்கிறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உள்ள பாத்தீங்க 500 ரூபாய் தாள் இருந்துச்சு, பரவாயில்ல தர்மம் செய்வோம் அப்படின்னு 500 ரூபாய் எடுத்து 500 ரூபாய் கொடுத்துட்டிய. கொடுத்துட்டு இப்படி பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிக்கார், உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் வராம தடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த இடத்துல உண்மையில ஹாப்பி வரக்கூடாது, மகிழ்ச்சி வரக்கூடாது, அழுக வரணும். ஐயோ நான் செஞ்ச இந்த 500 ரூபாய் தர்மம் எனக்கு இல்லாம போயிடக்கூடாதே. அவன் சிரிச்சாமனா என்ன அர்த்தம்? அந்த சிரிப்பின் பின்னணியில என்ன இருக்கு? நான் கொடுத்தேன், நம்ம கொடுக்கறதானப்பா, 500 ரூபாய் பெரிய செல்லம்பா, அது அல்லாஹ் கொடுக்குறான், அப்படியே இதுலாம் பின்னாடி இருக்கு, பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ல ஓடுது. எதெல்லாம் ஓடுது? 500 ரூபாய் கொடுத்தேன், அவர் அங்க பார்த்தாரு, அவர் பார்த்து சிரிச்சாரு, நானும் பதிலுக்கு சிரிச்சேன், அது எனக்கு மகிழ்ச்சியை தருது. அதனுடைய பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குது? இந்த சிரிப்பின் பின்னணி என்ன? நான் கொடுத்த தர்மம் ஊருக்கு தெரிஞ்சிருச்சு, அதானே? என்னை அவர் என்ன ஃபீல் பண்ணுவாரு? ஒரு நிறைய தர்மம் பண்றவரியா அப்படின்னு என்னை பத்தி நினைப்பார், அதானே? உள்ள அதானே ஓடுது. முடிஞ்சிச்சு, நாசமா ஆயிடுச்சு, செஞ்ச அவள் நன்மை கிடைக்காத. இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை காரியங்கள், பிறருக்கு செய்யக்கூடிய எத்தனை உதவிகளில் அந்த உதவியின் நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் கல்போடு நடத்துகிற போராட்டம் அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா ஊர் உலகம் முழுக்க அந்த வேலையை தான் செய்யுது. நான் அந்த இடத்துல இருந்து கொண்டு அதை செய்யாமல் இருக்கணும்னா 10,000 ரூபாய்க்கு நோட்டு புக் வழங்குகிற நிகழ்ச்சி 20,000 ரூபாய்க்கு விளம்பரம்.
அமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை இலவசமாக வழங்குகிறான்னு 20,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றான், 10,000 ரூபாய் புக்கு கொடுக்கான். இப்படிப்பட்ட உலகத்துல உட்கார்ந்துகிட்டு நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை விரும்ப மாட்டேன், நான் அந்த பக்கம் போயிட மாட்டேன், ஒரு காலத்துல என்னுடைய அமல்கள் வீணாயிடக்கூடாது அப்படின்னு நான் போராட வேண்டும் என்றால் எங்கே போராடுவது? என் கல்வோடு போராடணும், என் உள்ளத்தோடு போராடணும், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சைத்தானோடு போராடணும். அந்த கலை நுட்பம் தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கையில வெற்றி. ஆனால் அவ்வளவு எளிதல்ல, அதுக்கு பெரிய பயிற்சி வேணும். அதுவும் குறிப்பா சொல்றதா இருந்தா நம்ம சமூகத்துல எனக்கு தெரிந்த வரைக்கும் விதிவிலக்குகள் இருக்கலாம். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சவே இல்லை தானே. நான் அறிந்த என்னுடைய அறிவின் அடிப்படையில், குறைந்தபட்ச அறிவின் அடிப்படையில் சொல்லுகிறேன். நாம் நிறைய பேசுகிறோம், நம்முடைய மார்க்க ரீதியா நிறைய போதனைகள் செய்கிறோம். தொழுகையை பற்றி பேசுகிறோம், நோன்பை பற்றி பேசுகிறோம், நல்லவங்களை பேசுகிறோம், தர்மங்களை பேசுகிறோம், ஹஜ்ஜை பேசுகிறோம், குர்பானியை பேசுகிறோம், புறம் பேசுதலை பேசுகிறோம், அண்டை வீட்டாரின் உரிமைகளை பேசுகிறோம், அக்கம் பக்கத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பேசுகிறோம், வியாபாரத்தை பேசுகிறோம், நேர்மையை பேசுகிறோம், நாணயத்தை பேசுகிறோம். ஆனால் நான் அறிந்தவரை இவை அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்குகிற கல்வை பற்றி பேசுகிறோமா என்று கேட்டால் பேசப்படலாம். ஆனால் அது 1% மட்டுமே பேசப்படுகிறது. 100 விஷயத்தை பேசுறோம்னா 99 செயல்களும் ஒரே ஒரு உள்ளமும் பேசப்படுகிறது. ஆனா உண்மையில 99 உள்ளங்களை பற்றி பேசிட்டு செயல்கள்ல ஒன்னே பத்தி பேசினா கூட நீங்க ஜெயிச்சிட முடியும். ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஜும்மாவுக்கு போய் உட்கார்ந்தாலும், எந்த பொதுக்கூட்டத்துல உட்கார்ந்தாலும், எந்த அரங்க நிகழ்ச்சியில உட்கார்ந்தாலும் இந்த மாதிரி உள்ளத்தை பண்படுத்துகிற வழிகளும் முறைகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. குரானை புரட்டினால் அதைத்தான் குரான் பேசுகிறது. ஆனா குரானை புரட்டினா குரான் உள்ளத்தை பத்தியே பேசுது, பக்கம் பக்கமா பேசுது. ஹதீஸ் அதை பத்தியே பேசுது. ஆனா நம்ம கண்ணுல படவே மாட்டேங்குது. அதுக்கு வெளியில இருக்கிற புற செயல்கள் மட்டுமே கண்ணுல படுது. நம்ம ஆலிம்சாக்களுக்கு, நம்ம அறிஞர்களுக்கு அதையே பேச்சாளர்கள் யார் எடுத்தாலும் அதை பத்தியே நேர்மையா பேசு, ஒழுக்கமா பேசு, உண்மையா பேசு, மனைவி இடத்துல நன்மையா உண்மையா நடந்துக்க, பிறர் இடத்துல இறக்கம் காட்டு, ஏழைகளுக்கு உதவி செய்யு, பள்ளியாசலுக்கு அள்ளி கொடு, எல்லாம் ஓகேப்பா. செயல்களை பேசுகிறீர்கள், ஆனால் உள்ளங்களை யார் பேசுவது? பேச வேண்டியது அது, ஆனால் பேசப்படாததும் அது எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா? எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் தெரியுமா? அது நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் சயின்ஸ சொல்றேன். உங்களை எத்தனை பேருக்கு அதை ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆழ்ந்து யார் அந்த அறிவியலை கற்கிறார்களோ அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு செய்தி சொல்றேன். நம்ம உடல்ல நோய்கள் ஏற்படுதுல, உடல்ல நோய்கள், உடல் நோய்களுக்கு பல்வேறு வகையான நோய் இருக்கு. ஹார்ட்ல ஓட்டை, கிட்னில கல்லு, பித்தப்பை டேமேஜ், எலும்பு முறிவு, எத்தனையோ ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு, காய்ச்சல் வந்துருச்சு, தொண்டையில சளி, கேன்சர், பல நோய் இருக்குல்ல. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படும். ஒவ்வொரு மருத்துவம் ஒவ்வொரு வகையா சொல்லணும் அந்த காரணத்தை. நோய்களுக்கான காரணம்னு நீங்க போனீங்கன்னா என்ன காரணத்தினால் நோய் ஏற்படுகிறது, நம்ம ஒண்ணுக்கும் தனித்தனியா டாக்டர் சொல்றாரு. இவர் அதை சாப்பிட்டாரா, அதை குடிச்சாரா, அப்படி இருந்தாரா, அதனால அதாச்சு இதாச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருத்துவர் ஒவ்வொரு மருத்துவ முறையில ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உதாரணமா சித்த வைத்தியத்தை போங்க, நோய்க்கான காரணம்னு கேட்டா அவர் ஒண்ணு சொல்றாரு, பித்தம் கபம், அதையெல்லாம் சரி பண்ணிட்டா நோய் சரியாயிருப்பார் அவர். அக்குபஞ்சத்தை போய் பாருங்க, கழிவு தேங்கிருச்சு, எல்லாத்தையும் நீக்கிட்டா சரியா போயிருப்பாரு. கேட்டிருக்கீங்களா? அக்குபஞ்சத்தை போயிருக்கீங்களா? கழிவு எங்க போய் குத்துவாரு, என்னப்பா செய்யற, இந்த இடத்துல கழிவு தேங்கிருக்கு, அந்த கழிவை நீக்கிறம்ப ஊசி போடுவார், நீடில் அங்க தலையில அங்கிட்டு, என்னப்பா அங்க கழிவு தேங்கிருக்கு, கழிவை நீக்கிறம்பர். சித்த வைத்தியர் ஒரு காரணம், நாட்டு வைத்தியர் ஒரு காரணம், அக்குபஞ்சர் ஒரு காரணம். அலோபதி என்ன சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கருத்தை கேட்டுக்கோங்க முதல்ல. அலோபதி டாக்டர்கிட்ட நோய்களுக்கான காரணம்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நான் வேற ஒண்ணு மாத்தி சொல்ல போறேன். அதுக்குதான் சொல்லுங்க. அலோபதி இங்கிலீஷ் டாக்டர் அதானே இன்னைக்கு உலகம் முழுக்க பெரும்பாலும் ஏத்துக்கிட்ட மருத்துவ முறை. பெரும்பான்மையான ஆட்கள் அதானே. காய்ச்சல் இப்ப எங்க போறோம், நேர போய் ஊசியை போட்டு வந்துடும், அவ்வளவுதானே. இந்த அலோபதி மருத்துவத்துல நோய்களுக்கான காரணம் என்ன? மருத்துவ முறைப்படி
அது நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க. அங்க போனா என்ன சொல்வார்? சாப்பாடு சரியில்லை பாரு, வைரஸ் இருக்கும் பாரு, பாக்டீரியா இருக்கும் பாரு, கிருமி இருக்கும் பாரு, அப்படித்தானே? ஓகே, வேற? ஆமா, தண்ணியில பாக்டீரியா இருக்கு அப்படின்னு பாரு. ஓகே, வேற ஏதாவது? இன்ஃபெக்ஷன். ஆனா பல விஷயம் அப்படின்னா என்னன்னே தெரியாம நம்மளும் சொல்லுவோம் பாத்தீங்களா? டாக்டர் நம்மள சொல்லிடுவாரு. நம்ம வீட்டுல போனோடனே என்னவா ஏன் வந்துச்சாங்கப்பாங்க. அவர் சொன்னது அப்படியே சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. இன்ஃபெக்ஷன் இப்ப சொன்னாப்ல, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. என்னப்பா இன்ஃபெக்ஷன்? எதுல இருந்துப்பா அந்த பெக்ஷன் ஆச்சு? அதுக்கு என்னப்பா அது அந்த பெக்ஷன் ஆகாம இருக்க என்னப்பா செய்யணும்? அதெல்லாம் தெரியாது. டாக்டர் சொன்னார் புளூ காய்ச்சல், பன்றி காய்ச்சல். அவன் என்ன சொல்லாடாது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தில்ல? யூரினரி இன்ஃபெக்ஷன். எப்போதும் போற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். பிறந்ததுல இருந்து எப்படி போறான் அப்படித்தானே போறான். யூரின் மாத்தி போக முடியுமா? நினைச்சாலும் தலை கீழ நின்று புரிந்தாலும் முடியாது. திடீர்னு புண்ணு வந்துருச்சு, டாக்டர் என்ன பண்றது? இன்ஃபெக்ஷன், அவ்வளவுதான். உடனே அந்த பக்கம் டிவியில போய் உட்காந்துருந்தா கிருமிகள் இன்ஃபெக்ஷன், நீ ஹமாமை போடு. அம்மா என் பிள்ளைக்கு கிருமி வந்துருச்சு, ஓடுவா புள்ள. அம்மாக்காரி பயந்துக்கிட்டு பின்னாடியே ஓடுவா. என்னன்னு பார்த்தா கிருமி. என்ன பண்றது? இந்த ஹமாம் சோப் போடு, முடிஞ்சு. நானும் உங்களை மாதிரி கலெக்டர் ஆகும், உங்க அக்காவு மாதிரி தூசியிலும் பொல்யூஷனிலும். உடனே கலெக்டர் அம்மா சொல்லுவாங்க, டாக்டர் அம்மா உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சிந்தால் இருக்கே, என்ன பண்றது? சிந்தால் போட்டா கிருமி போயிருமே, வைரஸ் போயிருமே. இந்த அலோபதி காரணம் பண்ற வேலை. ஆனா அதுல பெரிய கூத்து தெரியுமா? இதே 17ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆளுதான் முதல்ல இந்த கிருமிங்கிற கோட்பாடை கண்டுபிடிச்சார். மனித உடம்புல கிருமின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கிருமி கொஞ்சம் அதெல்லாம் அழிச்சிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னவர் அந்த ஆளுதான். அவர் வாழ்ற காலத்துல கிருமி ரொம்ப டேஞ்சர்னு ஆய்வு செஞ்சு சொன்னவரு, அவர் சாகிறதுக்கு முன்னாடியே மறு ஆய்வு செஞ்சு கிருமி டேஞ்சர் இல்லப்பா, கிருமி மனுஷனுக்கு ரொம்ப தேவையானது, கிருமியை கடவுள் ஏன் படைச்சிருக்காரு தெரியுமா? கிருமிகள் இந்த உலகத்துல இருக்கிற கெட்டு போன விஷயங்களை அழிப்பதற்காக கடவுள் படைத்திருக்கிற ஒரு படைப்பு. கெட்டு போனதை அழிக்கிற கிருமி இல்லாம அழிக்க முடியாது. யோசிங்க. இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு மஞ்சள் வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு முழு மஞ்சளோ மஞ்சள் பொடியோ முழு மல்லியோ மல்லி பொடியோ ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு போய் டப்பால போட்டு அடுப்படியில வச்சீங்க. வச்சுட்டு திடீர்னு ஏதோ வீட்டுல ஊர்ல யாருக்கோ சோம்பலன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டீங்க. போய் ஒரு வருஷம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வர்றீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச மஞ்சள் டப்பா, உள்ளுக்குள்ள மஞ்சள் இருக்கு. இப்ப நீங்க டப்பாவை திறந்தா உள்ள என்ன இருக்கும்? மஞ்சள் இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு பிறகு பூச்சி இருக்கும். வெரி குட், சூப்பர். அந்த பூச்சிக்கு தான் வச்ச பேர் என்ன? கிருமி. ஒரு வருஷம் கழிச்சு வரும்போது அங்க எங்க இருந்து வந்துச்சு? டப்பாவை மூடி வச்சு தானே போனோம். வெளியில இருந்து வர வாய்ப்பு இல்லை. அப்ப உள்ளுக்குள்ளே ஏன் உருவாச்சு? நாளாயிடுச்சு. இதுக்கு பிறகு இந்த மஞ்சள் இருக்க கூடாது, இந்த மஞ்சளை இவனுக்கு நல்லது இல்ல, அதனால இந்த மஞ்சளை டிஸ்போஸ் பண்ணிருப்போம்னு மஞ்சளுக்குள்ள இருந்தே ஒரு உயிரை அல்ல உற்பத்தி பண்றான். அந்த உயிர் என்ன பண்ணுது? மஞ்சளை தின்னு 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 ஒரு 4 மாசத்துக்கு உயிர் வாழுது. அவ்வளவு ஹானி இருக்கு மஞ்சள். 1 கிலோ வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், 10 கிலோ வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், 100 கிலோ வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தின்னுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல தின்னு 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 எல்லாம் மஞ்சள் காலி ஆயிடுச்சு. மஞ்சள்லாம் காலியான பிறகு இது திங்க கொண்டு முடியாது, அதுவும் செத்து போயிரும் கடைசியில். ரோட்ல ஒரு நாய் செத்து கிடக்கு, போய் பாருங்க, கிருமிகள் வந்துருது. அவ்வளவு நாள் வராத நாய் செத்தவன எப்படி வந்து கிருமி செத்தவன எப்படி வந்துச்சு? செத்து போய் ரோட்ல கிடக்கு. இதை டிஸ்போஸ் பண்ணணும், காலி பண்ணணும், இந்த இடத்த விட்டு அகற்றணும், இல்லாட்டி இவனுக்கு கேடு. உடனே அங்கிருந்து ஒரு உயிர் வருகிறது. அங்க இருக்கிற குடலை, அங்க இருக்கிற தோலை, அங்க இருக்கிற உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று ஒண்ணும் இல்லாமல் ஆக்குகிறார். இவரு இத சொன்னவர், கிருமி டேஞ்சர்னு சொன்னவரு, சாகிறதுக்கு முன்னாடி டேஞ்சர் இல்லப்பா, அது ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு மாத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு உலகத்துல அவர் திருப்பி சொன்னது எவனும் சொல்லல. முதல்ல சொன்னார் பாத்தீங்களா, அதே திரும்ப திரும்ப சொல்லி, கிருமி ரொம்ப டேஞ்சரு, எல்லாம் மாஸ்க் போட்டுக்க, கிருமி உள்ள போயிருமா. ஆனா இந்த மாஸ்க்ல இருக்கிற ஓட்டையை விட 10 மடங்கு பொடிசு நமக்கு பயன் காட்டிட்டு இருந்தானே அந்த கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு ஒரு மாஸ்க் போட்டு தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த வைரஸ் கண்ணுக்கு தெரியாது, நுண்ணோக்கியை வச்சு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அதுல ஒரு ஓட்டை இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்க்குள்ள சின்ன சின்ன ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ள ரொம்ப ஈஸியா போயிட்டு வர்ற அளவுக்கு ரொம்ப பொடி உயிர் தான் கொரோனா வைரஸ். இப்ப இந்த ஓட்டை இருக்குங்க,
கொசு வராமல் தடுப்பதற்காக வேண்டி நான் இந்த ஓட்டையை போட்டேன்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவோம்? இன்னொரு வலையை அடிப்போம், கொசு வலைன்னு அடிப்போம். அதுலயும் ஓட்டை தான் இருக்கும். ஓட்டை இருக்குமா இல்லையா? அந்த ஓட்டை வழியா வரல, இந்த ஓட்டை வழியா வருதுங்க. இந்த ஓட்டை பெருசு, அந்த ஓட்டை சிறுசு. அப்படித்தானே? இந்த மாஸ்க்குள்ள ஓட்டையா இருக்கு. அந்த மாஸ்க்குள்ள 1000 கொரோனா வைரஸ் உள்ள போயிட்டு வெளியே வரலாம், உள்ள போயிட்டு வெளியே வரலாம். அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. ஆனா ஊர் உலகம் பூரா சேர்ந்து இந்த மாஸ்க் வியாபாரத்தை டெவலப் பண்ணா பாருங்க, பெரும்பர் கோடீஸ்வரன் ஆயிட்டான். மளிகை கடையில் காரணம் சொல்லும் போது கிருமிங்கிறான், இன்ஃபெக்ஷன்ங்கிறான், சாப்பாடு சரியில்லைங்கிறான், தண்ணியில பாக்டீரியாங்கிறான், சுட வச்சு குடிங்கிறான், அப்படி பல காரணங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு சொல்றாங்களா? இது நம்ம புழக்கத்துல அறிஞ்சது. அலோபதி மருத்துவ முறைகள் டாக்டர் படிப்பாங்கல்ல, புக் வச்சு படிப்பாங்கல்ல, அவங்க என்ன ஆய்வு புத்தகத்தை படிப்பாங்களோ அந்த ஆய்வு புத்தகத்திலிருந்து ஆத்தன்டிக்கான ஏற்க தகுந்த ஆதாரபூர்வமான அலோபதி மருத்துவ நூல்கள் இருக்கும்ல, அந்த அலோபதி மருத்துவ நூல் ஒரு நோய் ஏன் வருகிறது என்பதற்கான காரணமாக அலோபதி மருத்துவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஆத்தன்டிக்கா தேடி பார்த்தா ஒரு காரணம் சொல்லு. மனித உடலில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும், எல்லாம் அப்படின்னா 99.9% நோய்களுக்கு 0.1% சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டான். அலோபதி மருத்துவம் சொல்லக்கூடிய செய்தியை சொல்றேன். 99.9% நோய்களுக்கு நம்ம லேங்குவேஜ்ல சொன்னா 100% உடம்புல வர்ற எல்லா நோய்க்கும். ஓகேயா? எல்லா நோய்க்கும் காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். டாக்டர் சொல்லும்போது எப்படி தலையாட்டிட்டு அப்படியே போனீங்க அதே மாதிரி பேரும். அவர்கிட்ட என்ன எதிர்கேள்வியா கேட்டியா? கேட்டா அவரே கேட்பார், நீ டாக்டரா நான் டாக்டரா? அலோபதி மருத்துவம் சொல்லுது நோய்களுக்கான காரணம் என்ன. என்ன நோயா இருக்கட்டும், காய்ச்சலா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், கிட்னில கல்லா இருக்கட்டும், பித்தப்பை பிரச்சனையா இருக்கட்டும், ஹார்ட் ஆபரேஷனா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லா நோய்களுக்குமான காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். யாராவது கூகுள் இருந்தா அடிங்க. கூகுள்காரன் என்ன சொல்லலாம், இந்த வார்த்தையை போட்டு அடி. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னா என்னன்னு கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் தானே. நான் சொல்ல புரியுதா? கூகுள்காரன் அந்த மொபைல் அடிச்சு சர்ச் பண்ணி தேடுவோம்ல, இப்ப எல்லாத்துக்கும் அப்படித்தானே வச்சிருக்கோம். சாட் ஜிபிடி கேட்கணும். சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னா என்னப்பான்னு கேளுங்க. என்ன நான் எனக்கு அவனு சொல்லிட்டு போயிட்டேன், நான் போனதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நீ வேற கதை சொல்லக்கூடாது. பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க, யாரு சீக்கிரம் படிச்சிட்டீங்க சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். என்ன காரணமா? உடம்புல வர்ற எல்லா நோய்க்கும் உன் மனசுதான் காரணமா. ஹார்ட்ல ஓட்ட விழுந்துச்சு, மனசுதான் காரணம். கிட்னில கல் வந்துச்சு, மனசுதான் காரணம். கேன்சர் வந்துச்சு, மனசுதான் காரணம். காய்ச்சல், மனசுதான் காரணம். சளி, மனசுதான் காரணம். காச நோய், மனசுதான் காரணம். எந்த நோயை சொன்னாலும் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், மனசுதான் காரணம். இது நான் சொல்லீங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படித்தானே? இது ஆத்தன்டிக்கான ஏற்க தகுந்த அலோபதி மருத்துவம் நோய்களுக்கு என்ன காரணம் என்பதை மருத்துவம் சொல்லுகிற மருத்துவ ஆதாரத்தின்படி நான் சொல்கிறேன். நான் டாக்டர் சொன்ன இன்ஃபெக்ஷனை சொல்லல. டாக்டர் சும்மா கலவு என்ன மாதிரி கேட்டா நம்ம பதில் சொல்லுவேன்னு சொல்லுவார். அது வைரஸ் காய்ச்சல் அப்படின்றாரு. ஓ வைரஸ் காய்ச்சல் போல இருக்கு அப்படின்னு நம்ம வந்துருவோம். அது சும்மா கதையை விடுறது. இந்த டாக்டர் சொல்றதெல்லாம் கதை. ஏன்னா உங்களுக்கு உட்காந்து எவ்வளவு 1/2 மணி நேரம் விளக்க முடியும்? சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் படம் போட்டு விளக்கணும்னா அதுக்குள்ள 2500 ரூபாய் கல்லா கட்ட வேண்டியது காலியா போயிடும். அதனால உங்கள்கிட்ட சட்டுப்புட்டுன்னு ஆளை வெளியே அனுப்பணும்னா ஏதாவது பதில சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. இப்போ அலோபதி மருத்துவம் சொல்லுது உன் உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் காரணம் என்னன்னா உன் மனசாய காரணம். இப்ப இதை சரி பண்றது என்ன செய்யறது? மனசை சரி பண்ணா நோய் சரியாயிடுச்சு. எது காரணமோ காரணத்தை நீக்கிட்டா காரியம் தெரியாது இருந்தானே. நோய்க்கான காரணம் மனம் என்றால் ஆரோக்கியத்திற்கான காரணமும் மனம்தான். அத ஒரு சிம்பிளா விளக்குறேன். எப்படி மனம் காரணமா இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில
நாம சந்திக்கிற எல்லா உணர்ச்சிகளும், நமக்கு வரக்கூடிய உணர்வுகள், சிந்தனைகள், நிறைய உணர்ச்சி வருதுல்ல. பயம் ஒரு உணர்ச்சி, பசி ஒரு உணர்ச்சி, கவலை ஒரு உணர்ச்சி, துக்கம் ஒரு உணர்ச்சி, வெறுப்பு ஒரு உணர்ச்சி, கோபம் ஒரு உணர்ச்சி, நிறைய உணர்ச்சி வருதுல்ல. இப்ப இங்க இருந்து நிகழ்ச்சி முடிஞ்சு போய்கிட்டே இருக்கீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க, போக லேட் ஆயிடுச்சு, மணி 10:30 ஆயிட்டு, சல்லுன்னு வண்டியை கொண்டுட்டு உங்க தெருவுக்குள்ள நுழைஞ்சிய. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தா கண்ணங்கரேன்னு கருப்பு கலர்ல நல்ல கோரப்பல்ல நீட்டிக்கிட்டு ஒரு நாய் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு. இப்ப அந்த உள்ளங்கால இருந்து உச்சந்தலைக்கு உள்ள ஒண்ணு ஏறும் இருக்கீங்களா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது என்னெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு பேரும் கிடையாது. ஆனா அப்படியே இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு ஃபீலா இருக்கும். கதி கிளங்கி போய் நிற்போம். இந்த கதி கிளங்கி போய் நிக்கிற அந்த செகண்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட் பாடிக்குள்ள என்ன நடக்கு? அலோபதி மருத்துவம் ரிசர்ச் பண்ணி சொல்லு. இங்கிலீஷ் மருத்துவத்துல என்ன நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, ஜுவ்வுன்னு ஆச்சே, ஆச்சு ஏன் ஆச்சுன்னு கேட்டா, அந்த நாயை பார்த்த உடனே அந்த நாயை மட்டும் நீங்க பார்க்கல, ஏற்கனவே நீங்க உங்களுடைய அனுபவத்துல பார்த்த பல விஷயங்களை சேர்த்து பாக்குறீங்க. கண்ணு பார்த்தது நாய், உங்க கருத்து என்னதான் பார்த்து தெரியுமா? ஏன் நாய் கண்ணங்கரேன்னு இருக்கு, பயங்கரமா இருக்கியா, வாய வர இப்படி தொடர்ந்து ஆங்குது, கண்ணு ஒரு மாதிரி குகு முன்னுது. இதே மாதிரி ஒரு நாய் தான் அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெற்கு தெரு மூசாவை கடிச்சிச்சு, இப்படிதான் இருந்துச்சுன்னு அவனும் சொன்னான். இது எல்லாம் உள்ள இருக்கா? இப்ப உங்க கருத்து, கண்ணு பார்த்தது ஒரு கருப்பு கலர் நாய, உங்க கருத்து கருப்பு கலர் நாய், பயங்கரமான நாய், கடிச்சா வேதனை, ஆபரேஷனு, 1008 பஞ்சாயத்துகளோட சேர்த்து உங்களுடைய அறிவு பார்க்குது. அறிவு பார்த்த உடனே உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் என்கிற உணர்ச்சி வந்துருச்சு. இந்த பயம் என்கிற உணர்ச்சி எப்படி, அது என்ன செய்யுது? பயம் வந்த உடனே பயம் வந்துருச்சு, அடுத்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுமே, வேலை செய்யணுமே. என்ன வேலை செய்யறது? 2 வேலை செய்யணும். ஒண்ணு, எழுத்தாப்புல நிக்கிற நாயோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். எந்த நாயும் அந்த வேலையை செய்யாது, சரியா? ஒண்ணு, எழுத்தாப்புல இருக்கிற நாயோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். இல்லைன்னா நாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும். எடுத்தாம்பாரு ஆட்டம் செல்லுவான் வந்து, இவ்வளவு பெருசுடே அந்த திண்டு யாரு குதிச்சாம் பாருமா. நீங்க சும்மா உடைய அதை விட கிட்டையான சோத்துல ஏற சொல்லுங்களேன். இந்த ஏணி, இதுக்கு என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல? லேடர் இருக்கு. லேடர் தான் என்னது? குதிரை. குதிரை தானே இருக்கு. இந்த குதிரையில ஏற சொன்னா அதுக்கு அதுல ஏறதுக்கு மல்லு கட்டி இறங்கிடுவான், முடியாதுன்றான். நாய் துரத்தும் பொழுது அதை விட 1.5 மடங்கு பெருசா இருக்கும், எறாம தாவி விழுவான். வந்து நம்ம கலகலையா சொல்லுவான், மாப்பிள்ள ஏறி விழுந்தாம பாருமா. ஒண்ணு தப்பிச்சு ஓடணும், இல்லாட்டி சண்டை போடணும். இந்த 2ம் செய்யறதா இருந்தா 2க்குமே உடம்புல பலம் வேணும், அப்படித்தானே? ஆற்றல் வேணும்ல. நல்ல ஹெல்த்தி இருந்தா தான் அவ்வளவு பெரிய சோத்தை தாண்டி ஏறி குதிச்சு ஓட முடியும். இப்ப பயம் வந்த உடனே பாடியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்டா, இவனை சேஃப்டி பண்ற வேலைகளை இவன் செஞ்சாகணும். ஒண்ணு, ஏத்து சண்டை போடணும், அதுக்கும் பலம் வேணும். தப்பிச்சு ஓடி ஆகணும், அதுக்கும் பலம் வேணும். என்ன செய்யறதா இருந்தாலும் அவனுக்கு பலம் வேணும். அப்படின்னு என்ன பண்றது? பலத்துக்கு என்ன தேவையோ அந்த ஹார்மோனை உள்ள இருந்து உற்பத்தி பண்ணுவோம்னு உள்ளுக்குள்ள உடம்பு அதுக்குன்னு தனியா ஸ்பெஷல் ஹார்மோன் ஒண்ணு வச்சிருக்கு. நம்ம கிட்னி இருக்குல்ல, அந்த கிட்னிக்கு மேல ஒரு பொருள் இருக்கு, அந்த உறுப்புக்கு பேரு அட்ரினலின். அட்ரினலின் கேட்டா சொல்லனா, தப்பா இருந்தா திருத்திருங்க. அட்ரினலின், ஓகேவா பேரு? அது ஒண்ணு, அது ஒரு வகையான கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கலுக்கு பேரு அட்ரினல். அந்த சுரப்பிக்கு பேரு அட்ரினல். அதை சுரக்க செய்கிற உறுப்புக்கு பேரு அட்ரினலின், ஓகேவா? சரி. உள்ள இருந்து என்ன பண்ணும்னா அட்ரினல் சுரப்பி வெளியே வரும், சல்லுன்னு குபு குபுன்னு. அட்ரினல் பாடியில சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆல்ரெடி நம்முடைய கணையம் ஒரு வேலை பார்க்கும். கணையம் என்னன்னு கேட்டா இன்சுலின். சுகருக்காரங்கெல்லாம் போட்டுக்குவாங்க பாத்தீங்களா, சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி இன்சுலின் போடுவாங்கல்ல, அந்த இன்சுலினை சுருக்கிற வேலை கணையத்துடைய வேலை. இந்த கணையம் என்ன பண்ணு தெரியுமா? டக்குன்னு தன்னுடைய சுரப்பியை நிப்பாட்டிடும். என்ன சுரப்பிய? இன்சுலினை சுரக்க விடாம அட்ரினலும்
இன்சுலினும் ரெண்டும் எதிர் துருவம். ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாதுல, அந்த மாதிரி அட்ரினல் வந்தா இன்சுலின் இருக்காது, இன்சுலின் வந்தா அட்ரினல் இருக்காது. இப்போ அட்ரினல் வெளியே வர்றதை பார்த்த உடனே ஏதோ பெரிய சிக்கல் போல இருக்குது, பையன் ஏதோ நாய்கிட்ட மாட்டிக்கிட்டான், தப்பிக்க போறான், அதனால நாம இப்ப கொஞ்சம் சைலண்ட் ஆயிடும்னு இன்சுலினை அது சுரக்காம நிப்பாட்டிடும். பாடியில இன்சுலின் வரல அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? சுகர் லெவல் கூடும். சுகர் கூடிடுச்சு, இன்சுலின் தூக்கி போடுறோம்ல, அப்ப சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இன்சுலின். இன்சுலின் வரலன்னு உடனே சுகர் கூடிடும். சுகர் மட்டும் இல்ல, பிபியும் கூடிடும். சுகரும் கூடிடுச்சு, பிபியும் கூடிடுச்சு. சுகர் என்பது என்ன? ஆற்றல். பிபி என்பது வேகம், ரத்த கொதிப்புங்கிறவள அப்படி சூடா இருந்தா தான் வேலை சூப்பரா ஓடும். ரத்தம் ஒண்ணுமே செத்த பாம்பு மாதிரி கிடந்துச்சுன்னா அவ்வளவுதான். பிபிங்கிறது தேவை. பிபி இல்லாட்டி வேகமா இந்த வேலையை உங்களால செய்ய முடியாது. சத்தம் போட்டு கத்திட்டாருங்கிற பிபி கூடிடுச்சியா, அப்ப அப்படி கத்தணும்னா பிபி வேணும். பிபி நல்லது. இப்போ ஒரு பக்கம் சுகர் கூடிடுச்சு, ஒரு பக்கம் பிபி கூடிடுச்சு, ஆளுக்கு தெம்பு கூடிடுச்சு, இன்னொரு பக்கம் அட்ரினல் வந்துருச்சு, யாரி குதிப்பா பாருங்க, டமால் டிமால். தேவைப்பட்ட சில பேர் இந்த ஆற்றல்ல நாய் போட கூட சண்டை போடையும் செஞ்சு, நீ வா நீ நாங்க பாத்துருவோம். எத்தனை நாயை நாங்க பாத்துருக்கோம் எங்க ஊர்ல. நாங்க பார்க்காத நாயை நீ, உன் பள்ளு பெரிய பிள்ளை என் பள்ளு பெரிய பிள்ளை பாத்துருவோம். இந்த பயம் என்கிற உணர்ச்சி உடலில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அதற்கு அடுத்து மனிதன் செயல்பட தேவையான கெமிக்கல்களை, சுரப்பிகளை, ஹார்மோன்களை உள்ளிருந்து அப்படியே வெளியே அனுப்பி அனுப்பி அவனை செயல்பட வைக்கிறது. பயம் வந்த உடனே ஓடுறான், பயம் வந்த உடனே சத்தம் போடுறான், பயம் வந்த உடனே சண்டை போடுறான், பயம் வந்த உடனே தப்பிக்கிறான். அப்படின்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவனுக்கு ஆற்றல் தேவை, அதுக்கு ஒரு சுரப்பி தேவை. சுரப்பி வந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வச்சிரு. பயத்துக்கு மட்டும் இல்ல, எந்த உணர்ச்சி வந்தாலும் எல்லாத்துக்கும் இப்படிதான். மகிழ்ச்சிங்கிறோம், அதுக்கு ஒரு உணர்ச்சி, அதுக்கு ஒரு சுரப்பி இருக்கு, ஹார்மோன். என்ன பேரு சொல்லுங்க, வாயில முன்வைக்கிறீங்களே, என்ன பேரு? டோபமைன். அடிச்சுட்டு மறந்துடுறான் அப்படிங்கிறோம்ல, அடிச்சுட்டு மறந்துட்டு அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா அப்படியே உடம்புக்குள்ள டோபமைன் சுரப்பி நிறைய சுரந்துரு. ரொம்ப அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை யாரு தர்றான்னு கேட்டா உள்ள இருந்து சுரந்த டோபமைன் என்கிற ஒரு சுரப்பி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல அந்த டோபமைன் கிடைக்கும். இப்ப நான் நல்லா பேசிட்டு இருந்தீங்களேன், அப்படியே அப்படி உள்ளுக்குள்ள டோபமைன். நீங்க உங்க தொழில் ஏதோ ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சுட்டீங்க, ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும் பாத்தீங்களா? அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானது டோபமைன். மகிழ்ச்சியா இருக்கணும் இது வேணும், பயமா இருக்கணும் அது வேணும், கவலையா இருந்தா இது ஒண்ணு இருக்கு. அது என்ன செய்யும்? மேலும் மேலும் அடுத்தடுத்து செயல்பட வைக்கும். டோபமைன் வந்த உடனே மீண்டும் டோபமைன் வேணும்னு ஆசைப்படுவீங்க, இன்னும் செய்வீங்க, இன்னும் செய்வீங்க, இன்னும் செய்வீங்க. குடிகாலம் மேலும் மேலும் குடிச்சு குடிச்சு மொடா குடிக்கிற மாதிரி போயிடறான்ல. ஸ்போர்ட்ஸ்ல ஓடி ஜெயிக்கிறவன் திரும்ப திரும்ப ஓடி பெரிய ஆளா மாறிடுறான்ல. அந்த டோபமைன் கிடைக்க 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 மீண்டும் வேணும், மீண்டும் வேணும், மீண்டும் வேணும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய உடல் எப்படி இயங்குகிறது என்று கேட்டால், உடலுக்கு முன்னால் எனக்கு வரக்கூடிய உணர்வு, அறிவு, சிந்தனை, மனம் இருக்கிறது. அந்த மனம் பயந்தால் அதற்கேற்ப இயங்கும், அந்த மனம் சிரித்தால் அதற்கேற்ப இயங்கும், அந்த மனம் கவலைப்பட்டால் அதற்கேற்ப இயங்கும், அந்த மனம் ஆர்வப்பட்டால் அதற்கேற்ப இயங்கும். எல்லா உணர்ச்சிக்கும் தேவைப்படுகிற, எல்லா செயலுக்கும் தேவைப்படுகிற எல்லா வகையான ஹார்மோன்களையும் சுரந்து சுரந்து உங்களை செயல்பட வைக்கும். அப்படியானால் செயல்பாட்டின் மூல காரணகர்த்தா சுரப்பிகள், அந்த சுரப்பிகளின் மூல காரணகர்த்தா உங்களின் மனசு. எப்படி இருக்கு? பயப்படுதா, சந்தோஷப்படுதா, ஆர்வப்படுதா, கோபப்படுதா, அதுதான் உடனே. அதத்தான் அவன் சொன்னான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னால. உன் மனசுதான் இல்லாமனு, மனசுக்குள்ள இந்த நோய் தீர்ந்துருச்சுன்னு நினைச்சா தீர்ந்துருச்சு. கதை இல்ல, நெசமா நினைச்சான். அமெரிக்காவில 1980 நாஷ்வில் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு ஆளுக்கு தொண்டையில வலின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போறாரு. அவர் அங்கிட்டு திருப்பி பார்த்தாரு, ஒண்ணும் தெரியல, எக்ஸ்ரே எடுத்துருவான்ட்டார். அன்னைக்கு ஸ்கேன் வசதி எல்லாம் கிடையாது, கண்டுபிடிக்கப்படல.
எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தா உள்ளுக்குள்ள கட்டி மாதிரி இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச மருத்துவ அறிவின்படி, தம்பி உனக்கு கேன்சர் கட்டி வந்திருப்பான்ட்டார். ஒரு வாரம் 10 நாள் எவ்வளவு நாள் தாங்கும்னு தெரியாதுப்பா. அதனால இனிமே வாழ்க்கையில என்ன விரும்புறியோ அது மாதிரி வாழ்ந்துரு, என்ன விரும்புறியோ அப்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிரு அப்படின்ட்டாரு. இங்க இருந்து போனார்ல, வரும்போது தொண்டையில வலிக்கும் தான் வந்தாரு. போகும்போது வயிற்றுல பசி இல்லை, சாப்பிட முடியல, தண்ணி தாகம் எடுக்கல, குடிக்க முடியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. 1 வாரம் ஆச்சு, 10 நாள்ல ஆளு செத்து போயிட்டார். மருத்துவ உலகம் எப்படி டெவலப் ஆகி வந்துருச்சுங்கிற வரலாறு இது. இன்றைக்கு நாம் பார்க்கிற நவீன அறிவியல் மருத்துவம் சொல்றோமே, அது ரொம்ப சாதாரணமா கிடைச்சிடல. பெரிய பெரிய ஆய்வுகளுக்கு பிறகு, பேரிழப்புகளுக்கு பிறகு கிடைச்சது. இன்னைக்கு கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வேண்டி அமெரிக்காவில நாசில ஒருத்தன் உசிரையே விட்டுருக்கான், கேன்சரே இல்லாத ஒருத்தன். அதான் ஆச்சரியம். அவன் செத்தானா, செத்த உடனே டாக்டர் என்ன பண்ணாரு, இப்ப சாவான்னு தெரியும், ஆனா இவ்வளவு பொசுக்குன்னு போயிட்டானே அப்படின்னு பாடிய உள்ள கொடுத்து எல்லாம் லேப்ல டெஸ்ட் பண்ணுங்கயா, அவன் உடம்புல என்ன நோய் இருந்துச்சு பாரு அப்படின்னு பிணக்கூறாய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு பாடியை டெஸ்ட் பண்ணுனா ரிப்போர்ட் வருது, கேன்சரா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது உடம்புல அப்படின்னு. அவன் உடம்புல கேன்சரே இல்ல. அப்பதான் இவருக்கு உரைக்குது, கேன்சரே இல்ல ஒருத்தனுக்கு, ஆனா கேன்சர் இருக்கிறது என்று அவன் நம்ப வைக்கப்பட்டால், கேன்சர் எப்படி ஒரு மனிதனை காவு கொள்ளுமோ அதுபோல அந்த மனதின் எண்ணமே ஒரு மனிதனை சாகடிக்கும். 100% நம்பிட்டான், எனக்கு ஆல்ரெடி கேன்சர் தான் அப்படின்னு நான் நம்பிட்டா, கேன்சருக்கு என்ன ரிசல்ட் அது என் உடம்புல வெளிப்படும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேனே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில SRM காலேஜ் மருத்துவமனை கல்லூரி சேர்ந்த ஒரு இது இருக்கு. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபுல் பாடி செக்அப் பண்ணி போயிருந்தேன். அப்ப எனக்கு அடிக்கடி தொண்டையில பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. பேசும்பொழுதெல்லாம் அடிக்கடி தொண்டை கட்டிக்குது, ரொம்ப ஓவரா கத்துனா ஆகத்தானே செய்யும். ஆனாலும் என்னமோ வேற ஏதோ பஞ்சாயத்து போல இருக்கு, நம்ம மருந்து வாங்கி தின்னு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு SRM போய் ஃபுல் பாடி செக்அப் போயிட்டேன். எல்லா செக்அப் முடிஞ்சிச்சு. ஒரு 8-10 இதுல டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, எல்லா டெஸ்டும் முடிஞ்சிச்சு. ட்ரெட்மில்ல ஓட விட்டாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. கடைசியில டாக்டர் போய் பார்த்துட்டு போக மீன்ட்டாங்க. டாக்டர் பாக்குறீங்காண்டி உட்கார்ந்து இருக்கிறேன். டாக்டர் கூப்பிட்டாரு. போய் அவரு எல்லா ரிசல்ட் பேப்பரையும் எடுத்து வச்சுட்டு, என்ன இது, என்ன சார் என்ன இது, என்ன இது, ஐயோ என்ன இது சொல்லுங்க, கொலஸ்ட்ரால் லெவல் 450க்கு மேல இருக்கு, அவ்வளவுதான், தாங்க மாட்டே நீ, இதுக்கு மேல ஒரு நாள் நீ என்ன பலகாரம் தொடக்கூடாது, நான்வெஜ் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாரு, டெய்லி காலையில் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை, ஒரு நாள் கேட்க கூடாத, ரொம்ப சிவியர், ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது, 400 சொச்சம், வயசு ரொம்ப கம்மியா இருக்கு தம்பி, இதுக்கு பிறகு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மிரட்டல் மிரட்டல், உங்க வீட்டு எங்க வீட்டு மிரட்டல் இல்ல, அப்படி ஒரு மிரட்டல், செத்த நீ அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லல அவர். நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தேன். என் கையில பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர் சொல்லுது என் உடம்புல ஹெவி கொலஸ்ட்ரால் இருக்குன்னு பேப்பர் சொல்லுது. இப்ப என் மனசு சொல்லுது, இந்த பேப்பர்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என் உடம்புல முதல்ல ஒரு ரிசல்ட் வரணும்ல. இந்த பேப்பர் சொல்றதுக்கு முன்னாடி என் உடம்பு சொல்லணும், தம்பி உன்னோட சோர்வா இருக்குடா, அப்படி இருக்குடா, இப்ப ஏதாவது நீ பாடி சொல்லணும். எல்லாம் சொல்லுது இல்ல, தலைவலி வந்தா சொல்லுது, உள்ள ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல வெளியே சொல்லுது, தாகத்தை சொல்லுது, பசிய சொல்லுது, எல்லாத்தையும் சொல்லுது. உடம்பு இம்மாம் பெரிய பஞ்சாயத்து உள்ள இருக்குது, என்ன சாகடிக்கிற அளவுக்கு சிக்கல் இருக்குன்னா அதை மட்டும் சொல்லலைன்னா எனக்கு இப்படியே சிந்தனை ஓடுது. எப்படி எல்லாம் சிந்தனை ஓடுது, நார்மலா கொலஸ்ட்ரால் யாருக்கு அதிகமாகும், எனக்கு அதிகமாகும் ஆகாதா, இப்படி நான் யோசிக்கிறேன். என்னுடைய உணவு பழக்க வழக்கத்தின் படி பார்த்தால் எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகப்பட வாய்ப்பே இல்லை. எப்படி இல்ல, நான் அதிகமா நான்வெஜ் விரும்பி சாப்பிடவே இல்லை, சாப்பிடுவேன், ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன், அதிகமா சாப்பிட மாட்டேன். எண்ணெய் பலகாரங்கள் அன்றைய லெவல்ல, இப்ப உள்ள கேட்டாரு கிரேட்டா, அன்னைக்கு லெவலுக்கு அப்ப அதிகமா சாப்பிடுறது இல்லை. அதை விட முக்கியமாக கொலஸ்ட்ராலை, கொழுப்புகளை எல்லாம் கரைக்கக்கூடிய சில பழக்கங்கள் இருந்துச்சு. உதாரணமா வெண்ணி மட்டும்தான் சாப்பிடுவோம், பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். எப்ப சாப்பிட்டாலும் எப்ப சாதாரணமா தண்ணி குடிச்சாலே தண்ணி கிடையாது, வெண்ணி தான் குடிப்பேன், சுடு தண்ணி தான் குடிப்பேன். ஆக்சுவலி அதுல ஏதாவது கொழுப்புகள் குடல்ல போய் படிஞ்சதுன்னா வெண்ணி போய் கரைச்சிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கரைக்குமா கரைக்காதான்னு தெரியாது, ஆனா ஒரு நம்பிக்கை. அதை விட முக்கியமாக தினசரி மோர் சாப்பிடுவேன். அந்த மோர்ல சுக்கு, மிளகு, திப்பிலி கலந்து சாப்பிடுவேன். அது ஆரோக்கியத்துக்கு இல்ல, எனக்கு குடிக்க டேஸ்டா இருக்கு, குடிச்சிருக்கு, அதனால.
ஆனா இந்த மோரு சுக்கு மிளகு திப்பிலி என்ன பண்ணும்னா உடம்புல சேரக்கூடிய கொழுப்பை கரைத்து விடும் என்று நான் வேற புத்தகத்தை படிச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாக்குறேன். அவன் மிஷின்ல ஏதோ கோளாறு, நம்ம உடம்பு பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த பையன் சொல்றதை கேட்டோம்னா நாம நாசமா போயிருவோம்னு அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல பேப்பரை கழிச்சு கீழே போட்டுட்டு நான் பேசாம வந்துட்டேன். வருஷம் 15 வருஷத்தை தாண்டி வண்டி ஓடுதா இல்லையா? ஒரு மாத்திரை சாப்பிடுற, ஒரு எண்ணெய் பலகாரத்தை நிப்பாட்டுல, அன்னைய விட இன்னைக்கு எண்ணெய் பலகாரம் கூடிடுச்சு, கறி அளவு கூடிடுச்சு. வேற நம்மளுக்கு வந்து கேட்கவே தேவையில்லை, கறியா போட்டு கொள்ளுதிய வேற 3 வேளையும் கறி. நானே எத்தனோடு வச்சு தேவைக்கு வச்சு அவர் வேற வந்து உட்காந்து அள்ளி வேற போடுறேன். இப்படி வேற சேர்த்து கவனிச்சு என்ன எடுத்துக்க வருது? எனக்கு மருத்துவர்கள் சொன்ன அந்த குறிப்புல 1% கூட நம்பிக்கை இல்ல. என் உடம்புல அதுக்கான சிம்டம்ஸே இல்லை. நல்லா இருக்கல்ல? ஒருவேளை உண்மையா கூட இருந்திருக்கலாம் அவன் சொன்னது. நான் நம்பல, என் மனசு அதை ஏத்துக்கல, எனக்கு நோய் இல்லை. அதே போல இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண பாருங்க. என்னுடைய தந்தை 83வது வயசு முதலாக மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். 83 வயசு வரைக்கும் அவர் ஆஸ்பத்திரியில போய் படுத்தவே இல்லை. 83 வருஷம் பிறந்ததுல இருந்து. இந்த 83வது வயசுல எப்படி போனா தெரியுமா? வீட்டுல உட்கார்ந்து இருமிக்கிட்டே இருக்கிறாரு எங்க அப்பா. எங்க அண்ணன் பாக்குறான், 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ரொம்ப இருமல். அப்போ வாங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோம். அதெல்லாம் அந்த சுக்கு தண்ணி போட்டு கொடுத்தா எங்க அத்தா கொஞ்சம் கை வைத்தியம் பாக்குற ஆள், பழைய ஆள்ல எதனா அரைச்சு கழிச்சு தின்றுவாங்க. திடீர்னு 2 நாள் சாப்பிடாம பட்டினி போட்டுருவாங்க. உடம்பு ரிகவரி ஆயிரும். அவங்களுக்குன்னு சில வாழ்க்கை முறை வச்சிருப்பாங்க. 3 நாளா இரவும் பகலும் தூக்கம் இல்லை, இருமிக்கிட்டே இருக்காங்க. எங்க அண்ணன் பார்த்துட்டு சட்டை போட்டு வர்றியரா இல்லையா அப்படின்னு வண்டியை கொண்டு நிப்பாட்டி ஆளை துண்டாந்தூக்கா தூக்கி வண்டியில ஏத்தி திருநெல்வேலி கொண்டு போயிட்டோம். எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் திருநெல்வேலியில ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாச்சு. 3 நாளா வீட்டுல உட்காந்து இருமுறாங்க. இருமலுக்கு என்ன வைத்தியம்? சுக்கு தண்ணி போட்டு குடிப்போம்னு குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மற்றபடி வாழ்றாங்க, தொலை போறாங்க, பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்குறாங்க, படுக்கிறாங்க, எந்திக்கிறாங்க, அவங்க துவைக்கிறாங்க, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. வயசு 89. வண்டியை பஸ்ல ஏறி, கார்ல போகல, வண்டியில போகல, ஆளை கொண்டு போய் பஸ்ல ஏறி இறங்கி நடந்து ஆஸ்பத்திரிக்கு நடந்து உள்ள போய் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே டாக்டர் ரூம்ல கன்சல்டிங் போய் உட்கார்ந்தா டாக்டரு எனக்கு பார்த்தவனோட பெரிய அப்பனா இருப்பான் போல இருக்கு. பேப்பரை பார்த்துட்டு பாய் எப்படி பாய் ஹெவி அட்டாக், இந்த வயசுல இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மனுஷன் இயல்பா இருக்கவே முடியாது, சான்ஸே இல்லை, நீங்க எப்படிதான் இருக்கீங்களோ தெரியல, ஆச்சரியமா இருக்கு சொல்லிட்டாங்களா. எங்க அத்தா நம்பிட்டாங்க. என்ன நம்பிட்டாங்க? நமக்கு ஒரு கடும் வியாதி வந்துருச்சு, ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, பெரும் நோய் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு. 3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. 3 நாளை இருமிக்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு பஸ் ஏறி வந்து ஆஸ்பத்திரியில வந்து எல்லா டெஸ்ட் முடிச்ச ஆளு இப்போ இங்க இருந்து அவங்களால நடந்து வீட்டுக்கு வர முடியும். அங்கே அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் நடக்க முடியலப்பான்னு உட்காந்துட்டாங்க. திரும்ப 4 நாள் வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு கூட்டு வர்றோம். காரமத்தி தான் கூட்டு வர்றோம், பஸ்ல வர முடியல. இங்க நடந்த செய்தி என்ன? உள்ளத்தை பண்படுத்துறதுல ஆக சிறந்த வழிமுறை ஒண்ணு இருக்கிறது. அதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, தொழுகை என்கிற இபாதத். தொழுகை இருக்குத, தொழுகை எது தொழுகை? இந்த கேள்வி உங்கள்ட்ட என்ன ஆன்சர்? எது தொழுகை சொல்லுங்க பாக்கலாம். எது தொழுகை? எது தொழுகை சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பு இல்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன், குச்சி எடுத்து அடிக்க மாட்டேன், ஒன்னும் பயப்பட தேவையில்ல, சரியா? தப்பா இருந்தாலும் ஓவர், நோ ப்ராப்ளம். இல்ல நீங்க இயல்பாவே சொல்லுங்க, ரொம்ப டீப்பான பயங்கரமா சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. இல்ல சாதாரணமா தொழுகைன்னா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் சொல்லுங்க போதும். தொழுகை எதை தொழுகை? ஒது செய்வோம், வாங்க சொன்னோம்னா பள்ளியாசல் போய் நிற்போம், தக்பீர் கட்டுவோம், அலம் சுரா, துணை சுரா, ருக்கு, சஜிதா, அத்தையாத்து, சலாம் கொடுத்து இதான தொழுகை. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதோட முடிஞ்சு போயிருச்சு தொழுகை. ஒதுவுல ஆரம்பிக்குது, சலாம் முடிச்சதோட தொழுகையை முடிச்சு எந்திரிச்சிட்டோம். இது நாம எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற தொழுகை. ஆனா குர்ஆன் சொல்லுகிற தொழுகை இருக்குத, இதோட முடியல, அங்க ஆரம்பமாகிறது. எங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லும்போது ஆரம்பமாச்சு. எங்க முடியுது? அடுத்த வக்து நீங்க தொழுகிறீங்கல்ல, அங்கதான் முடியுது.
அடுத்த வக்து தொழுகை. இப்ப நான் மகரிபு தொழுதுட்டேன், இஷாவிலே தான் மகரிபு நிறைவடைகிறது. இஷாவிலே தொழுது விட்டேன், காலை சுபகிலே தான் என்னுடைய இஷா நிறைவடைகிறது. எப்படி இந்த இடைப்பட்ட காலத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தி என் உள்ளத்தை நேர்படுத்தி சீர்படுத்துகிற வேலையை இந்த தொழுகை செய்து கொண்டே இருக்கும். அப்படி செய்தால் நீங்கள் தொழுத தொழுகை, அப்படி செய்யவில்லை என்றால் நீங்கள் தொழவில்லை, குனிந்து நிமிர்ந்திருக்கிறீர்கள். நீங்க லொஹர் தொழுதா அசர் வரைக்கும் உங்களை பெர்ஃபெக்டா உங்களுடைய உள்ளத்தை பண்பாடோட பக்குவத்தோட நேர்மையோட நாணயத்தோட ஒழுக்கத்தோட அடுத்த வக்து வரைக்கும் நீங்க வாழ்ந்தா நீங்க முன்னாடி தொழுது தொழுகை. அப்படி இல்லைன்னா நீங்க முன்னாடி தொழுது தொழுகை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகை என்பது ஒதுவிலே துவங்கி சலாமிலே முடியவில்லை. தொழுகை என்பது ஒதுவிலே துவங்கினாலும் சலாமிலேயும் முடிவடையாமல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்த நேர தொழுகை வரைக்கும் உங்களை பண்படுத்துகிற உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற வேலைகள் தான் தொழுகையிலே நடைபெறுகிறது. ஆனா நம்ம எல்லாருமே சலாம் கொடுத்தோன்னு தொழுதுட்டு தான் நினைச்சுட்டோன்றது தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு அப்படித்தான் சொன்னாங்க. இந்த முறைகளை பின்பற்றினால் அதற்கு பேர் தொழுகைன்னு சொன்னாங்க. போத வேண்டியது இது தொழுகை முறை அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சா என்ன சொல்லி கொடுப்போம்? தொழுகை முறை அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன சொல்லி கொடுப்போம்? ஆரம்ப துவா ஓதணும்பா, அலும் சுறா ஓதணும், அலும் சுறா மனப்பாடம் பண்ணிக்க, துணை சுறா மனப்பாடம் பண்ணிக்க, ருக்கூல சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லிக்க, சஜ்தாவுல சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லிக்க, அத்தஹியாத் மனப்பாடம் பண்ணிக்க, சலாம் கொடுக்க மனப்பாடம் பண்ணிக்க. அதானே இது தொழுகையினுடைய ஒரு பார்ட். மீதி 99 பார்ட் இன்னொன்னு இருக்கு. நாம செய்கிறது தொழுகையினுடைய உடல் உறுப்புகளை புற செயல்களை, அதனுடைய அகம் என்று ஒன்று இருக்கிறது, அதனுடைய உயிர் என்று ஒன்று இருக்கிறது. நாம உயிரை பத்தி கவலைப்படவே இல்லை, உறுப்பை பத்தி மட்டுமே கவலைப்படுறோம். செத்த புணத்துக்கு அலங்காரம் பண்ணுனா அவனை என்ன சொல்லுவோம்? கிட்டத்தட்ட நாம் தொழுகை என்கிற பெயரால் தொழுகையின் உறுப்புகளை சரி செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகையின் ஆன்மாவை வீணடித்து நம்ம இடத்துல தொழுகையின் ஆன்மா இல்லை, தொழுகையின் உயிர் இல்லை, தொழுகையின் ஜீவன் இல்லை, தொழுகையின் புற உறுப்புகள் இருக்கிறது. தக்பீர் கட்டுதல் அதனுடைய ஒரு உறுப்பு, சஜ்தா செய்தல் அதனுடைய உறுப்பு, அத்தஹியாத் ஓதுதல் அதனுடைய உறுப்பு. ஆனால் அதற்கு உள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிரை கண்டுகொள்ளவே, அது நமக்கு கற்றுத்தரப்படவும் இல்லை. அதான் அதில் உள்ள பெரிய சிக்கல் என்ன, வைத்திருச்சல் என்னன்னு கேட்டா அது நமக்கு கற்றுத்தரப்படவும் இல்லை. அது கற்றுக் கொடுக்கப்பட்டால் வழிபாடு வாழ்வோடு இணையும். இந்த தொழுகை உங்கள் குடும்பத்தோடு இணையும், இந்த தொழுகை உங்கள் வியாபாரத்தோடு இணையும், இந்த தொழுகை உங்கள் ஆரோக்கியத்தோடு இணையும், இந்த தொழுகை உங்கள் சமூகத்தோடு இணையும், இந்த தொழுகை உங்கள் அரசியலோடு இணையும். இந்த தொழுகை மொத்தத்திலே உங்கள் வாழ்வோடு இணைந்து வாழ்வை சீரமைக்கும். ஏன்னா தொழுகை உங்கள் உள்ளத்தை சீரமைக்கும். தொழுகை எதை பார்த்துக்கும்னா உள்ளத்தை பார்த்துக்கும். உள்ளம் சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கை சரியாயிடும். யாருக்கு தொழுகை கஷ்டமா இருக்கு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, சிரமம் தான், ஆனாலும் என்ன பண்றது, தொழுகை கடமை. இப்படி இப்படி யாருக்காவது ஃபீலிங் இருக்கா? யாருக்காவது இருக்கா? இருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். யாருக்குமே இல்லையா? சேரணப்பட்டில எல்லாருமே தொழுகைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா. தொழுகைனா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நைட்டு பூரா தொழுகிட்டே இருப்போம், பகல தொழுகிட்டே தான் இருப்போம். வாங்க சொன்னா தொழுக ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி கைத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்க. சொன்ன ஒருத்தருக்கு குருகுருன்னு வந்துருச்சு. இதுக்கு பிறகு கைத்துக்காம இருந்தது சரி வராதியா? பாரமா இருக்கா இல்லையா? மொத்தமா சொல்லுங்களேன். பாரம் பாரம் தெரியுதா இல்லையா? இல்லையா? இல்ல ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறியா? ஃபஜ்ர் ரொம்ப அது பெரிய சோதனையா இருக்கு. சில நேரத்துல இஷாவும் சோதனையா போயிடும். இஷாவுக்கு முந்தி சாப்பாடு வச்சுருவாங்க, பெரிய சோதனை. இப்பவே முடிச்சிருவோம்பா, கொஞ்சம் நேட்டானா முடியாது, தூக்கம் வந்துடும். அப்ப இதெல்லாம் என்ன எதோ சொல்லுது? தொழுகை கொஞ்சம் பாரம் தான், இருந்தாலும் கடமை இல்ல. கடமைன்னு நிறைவேற்றுறமா, ரொம்ப ஹாப்பியா நிறைவேற்றுறமா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். கடமை தான் நிறைவேற்றுறோம், அதான உண்மை. ஏன் இந்த பாரம்? யாருக்கு இந்த பாரம்னு குர்ஆன் ஒரு விவரம் சொல்லு. யாருக்கு இப்படி ஒரு பாரம் வருகிறது? உண்மையில் தொழுகை என்பது பாரமானதாக இருக்க போவதில்லை, இருக்கக்கூடாது. அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக. ஒருத்தருக்கு நல்ல சுவையா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிடுவார்? நல்ல பாதாமும் முந்திரியும் போட்டு ரெடி பண்ணி உங்க ஊர் பிரியாணி ஸ்டைல்ல அள்ளி கொடுத்துட்டியே, எப்படி உட்கார்ந்து திம்பாரு? பாரமா திம்பாரா? ஹாப்பியா திம்பாருல?
அவரவருக்கு எதுல இஷ்டமோ. ஒருத்தருக்கு நல்ல அருவியில போய் குளிச்சா பிடிக்கும், நல்ல சூப்பரான ஒரு அருவி, எப்படி குளிப்பாரு? என்ன பண்றது, அருவி பக்கத்துல இருக்குது, குளிக்கத்தானே வேணும், அப்படி குளிப்பாரா? அல்லது ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓடி கையை கால் நீட்டிக்கிட்டு சத்தம் போட்டு குளிப்பாரா? எப்படி குளிப்பாரு? ஹாப்பியா குளிப்பாருல. அப்ப நீங்க நெசமா தொழுக ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்படியே தொழுக ஈஸலா ஓடணும்ல. தொழுகையை விட்டுட்டு தானே ஓடணும். எப்ப முடிஞ்சிருச்சுமா ஓடு. தொழுகையை விட்டுட்டு ஓடுறவை தவிர தொழுகையின் வாழ் ஓடுறதில். ஏன் யாருக்கு இந்த சிக்கல் வருகிறது? குர்ஆன் விவரிக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள். ஓகேயா? இதனுடைய பேக் அடுத்த வசனத்தை ஃபில் பண்ணி பார்க்கலாம் தெரிஞ்சவங்க. இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லிடுவாங்க, நான் பாதிக்க சொன்னா கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. எங்க தொழுகையின் மூலம் சொன்னா பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள் நீங்க முடிச்சிருப்பீங்க. எனக்கு அது மேட்ரு இல்லை, அதுக்கு அடுத்து ஒரு மேட்ரு, அந்த மேட்ரு தான் மேட்ரு. சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு வசனம். இன்னொரு வசனம், وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. வருதா? وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. அது சில பேருக்கு பாரமா தான் இருக்கு. குர்ஆன் சொல்லுது தொழுகிறதுங்கிறது பாரமா தான் இருக்கு. யாருக்கு இருக்கு தெரியுமா? யார் இடத்துல ஹுஷூ என்கிற உணர்வு இல்லையோ அவர்களுக்கு இது பாரமாக இருக்கு. ஹுஷூனா என்னன்னு கேட்டா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா அதுதான் தொழுகையினுடைய உயிர். யார் உயிர் இல்லாம தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தொழுகை வெறும் சிரமம். வெறும் மூட்டையை தூக்கிட்டு திரிஞ்சா வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த மூட்டையில தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, வீட்டுல கொண்டு கொட்டி வச்சு அப்படியே வாழ்வாங்க வாழலாம் நினைச்சா வைர மூட்டை வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு மூட்டையை தூக்கி உங்க தலையில வச்சுட்டாங்க, சரியான வெயிட், 60 கிலோ 70 கிலோ. என்னடா இது புறச்சடம் நடக்குது, என்ன இடம் வச்சிருக்கான்னு தெரியலையே, இதை கொண்டு அங்க கொண்டு போட்டுட்டான். ஒரு 2 வீலர் தந்திருக்கலாம், வச்சு ஈஸியா கொண்டு போய் தள்ளி விட்டு வந்திருக்கலாம். முதலாளி சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்க அப்படியேன்னு ஒருத்தர் தூக்கிட்டு போவாரு. ஆனால் அவருக்கு, தம்பி இது வெறும் மூட்டை இல்லடா, வைர மூட்டை, தங்க மூட்டை, பணக்கட்டு இருக்கு, அதெல்லாம் உனக்கு தான். வீட்டுல கொண்டு போய் வச்சு ஜாய் ஜமால் என்ஜாய் யுவர் லைஃப் தூக்கிட்டு போவாரு. எப்படி சொல்றது? ஒன்னும் பெரிய வெயிட் இல்லையே, இன்னும் கொஞ்சம் இன்னொரு மூடை சேர்ந்தா கூட தூக்கிட்டு போயிடலாம், போக மாட்டானா? இந்த தொழுகை ஏன் பாரமா இருக்குன்னா, நீ வெறும் உறுப்பை சுமக்கிறப்பா, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம நீ தூக்கி சுமக்கிற. அல்ஹம்துலில்லாஹ் ஓதுற, ஏன்னு தெரியல. ருக்குவுக்கு போற, என்னன்னு புரியல. சஜிதா செய்யற, ஒண்ணுமே விளங்கல. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கற, அவர் சொன்னார் நான் சொன்னேங்கிறே தவிர அது ஏன், அது என்ன செய்யும், என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை அது தரும், என் உள்ளத்தை அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, எதுவுமே விளங்கல. எனவே பாரம். அதனுடைய உயிரை விளங்கி இருந்தால் பாரம் இல்லை. இன்னொரு 2 ரக்காத் தொழட்டா, இன்னொரு 2 ரக்காத் தொழட்டா, தஹஜ்ஜத் தொழட்டா, துஹா தொழட்டா, இன்னொரு மூடையை தூக்கி சுமக்கட்டான்னு சொன்ன மாதிரி தான். சுமைதான், ஆனால் மிக சுகமான சுமையாக மாறி போகும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிமுறை. அதுதான் உள்ளத்தை பண்படுத்த. நிறைய வழி இருக்கிறது. குர்ஆன் இன்னும் 2-3 வழிகளை சொல்லுகிறது. அதில் முதலிடத்தை வகிக்கிற முதல் வழி உள்ளம்தான் வாழ்க்கை, உள்ளம்தான் ஆரோக்கியம், உள்ளம்தான் எல்லாம். அந்த உள்ளத்தை பண்படுத்துகிற ஆற்றல் தொழுகைக்கு இருக்கிறது. இந்த தொழுகையை சீரமைப்பதன் வழியாக வாழ்வையே சீரமைத்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது.